वन्दे जगद्गुरुम् பூமண்ணுமாறு பொருந்திய மார்பன் புகழ்மழிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசன் சரணாரவிந்தன் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. குண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி तुकाराम सारी का सद्गुरु नाही. कुंडली का भराधा हरि भगवान करुणा सागर எல்லா சந்தர்ப்பத்திலையும் பகவான் நமக்கு நல்லதுதான் பண்றான். சாதாரணமா பல சந்தர்ப்பங்களில் சொல்லும் எல்லாம் தலையெழுத்து அனுபவிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரியா, நமக்கு ஒரு தலையெழுத்து இருக்கு. இவ்வளவுனா கிருஷ்ணன் கிருப பண்ணியே ஆக வேண்டிய ஒரு தலையெழுத்து இருக்கு. நன்னாகவே வாழ்ந்தாக வேண்டிய ஒரு தலையெழுத்து நம்ம அத்தனை பேருக்கும் இருக்கு. சில விஷயங்கள் பிடிக்கல, சில விஷயங்கள் நமக்கு ஒத்து வரல, சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கல, சில விஷயங்கள் நடந்திருக்க வேண்டாம், இப்படிலாம் நம்ம மனசு சொல்லும். ஆனா எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்தது. நமக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது வைத்தியகாரத்தனமா இருக்கலாம், உங்களுக்கு நடந்திருக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவேன். அதெல்லாம் பெருசா விலை கொடுக்க வேண்டாம். ஒன்னே ஞாபகம், பலவிதமான சம்பவங்கள்னால நம்முடைய பிராரப்தம் குறைஞ்சிட்டு வரும். இந்த ஜென்மாவில் நாம வந்ததே நம்ம பிராரப்தத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாம பண்ணிட்டு அப்பாடான் பகவானிடத்துல போய் ஐக்கியமாகறதுக்காகத்தான் வந்தது. அந்த வாழ்க்கையில நிறைய சம்பவங்கள் நடக்கும். எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. பல சந்தர்ப்பங்கள் நம்ம சொல்லுவோம் பெரிய பிரச்சனையா போச்சு அப்படின்னு. நீங்க சொல்ற பிரச்சனையை விட கிருஷ்ணனுடைய கிருபை பெருசு. ஞாபகம், நம்ம வியாதியை விட கிருஷ்ணனுடைய அனுகிரகம் சக்தி. நம்ம வாழ்க்கையில் நம்ம அடைஞ்ச நஷ்டத்தை விட கிருஷ்ணன் நமக்கு தரக்கூடிய லாபம் பல கோடி. எல்லாத்த விட கிருஷ்ணன் பெரியவன். என்ன ஞாபகம், பகவான் ரொம்ப பெரியவன். நம்முடைய கஷ்டம், பிரச்சனை, வியாதி, கவலை, குழப்பம், பயம், இதெல்லாமே கிருஷ்ணன் கீழே தான் இருக்கு. எதுவுமே கிருஷ்ணனை தாண்டி மேல போகுது. அதனால பயப்பட வேண்டாம், நம்பிக்கையோடு இருக்கு. இப்ப நமக்கே தெரியும் நம்ம வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல திரும்பி அதுல மீண்டு வருவோம் எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். அஸ்தமனமாச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினைக்கிற சமயத்துல ரொம்ப நாளா மேல வந்துடும். பகவான் ரொம்ப அழகா மேல கொண்டு வந்து நம்மளை உட்கார வச்சிருக்கான். அப்ப இதுல இருந்து நன்னா தெரிஞ்சுக்கோங்க, பகவான் நம்மளை கைவிட. பகவானுக்கு அச்சுதன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு. தன் நிலையிலிருந்து நழுவாதவன், தன் பக்தர்களையும் நழுவ விடாதவன். பஞ்ச பாண்டவர்கள் சரித்திரமே எடுத்து பாருங்க. நிறைய அவளுக்கும் ஏறி இறங்கி நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஜான் ஏறினா முழம் செருக்கிறது, இது முடிஞ்சதுன்னா அப்பாடம்பது அடுத்து வேற ஒன்று நிற்கிறது. இது பஞ்ச பாண்டவர்கள் வாழ்க்கையில டெய்லி நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் நான் கடைசியில ஜெயிச்சு நின்றுட்டா பாருங்க. பகவான் அவளுக்கு ஜம்மன் ஒரு ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் கிளாஸை ரெடி பண்ணி கொடுத்துட்டான். உத்தரையுடைய குழந்தைய காப்பாற்றி கொடுத்துவான். காப்பாற்றி கொடுத்து மட்டுமல்ல, அந்த குழந்தை பாகவதம் கேட்கும்படியா பகவான் பண்ண. திரௌபதி சபதம் பண்ண ரத்தத்தை தெரிந்து தலையில பூசிக்கணும்னு பகவான் நடத்தி காட்டிட்டான் பாருங்க. அர்ஜுனன் ஆசைப்பட்டான் கிருஷ்ணன் சாரத்தியம் பண்ணணும், நடத்தி காட்டினான் பாருங்க. குந்தி தேவி ஆசைப்பட்டா என் பிள்ளைகளை நல்லபடியா வாழ வைக்கணும். ரொம்ப வருஷம் போராடிட்டு இருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் போராட்டம் இல்லை. ஆனா அவ சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே கணவனை இழந்துட்டா, இளம் விதவை. அதுல அவ்வளவு போராட்டம். அவளுக்கு திரும்பி திரும்பி மரணத்துக்கான எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு விஷம் கொடுக்கறா, அரக்கு மாளிகளை தீ வைக்கிறா, அவளுடைய பிரதேசத்தை எல்லாம் சூதாட்டத்துல வேணுட்டே ஏமாத்தி வாங்கிக்கிறா.
ஒரு குண்டூசி இடம் கூட தரமாட்டேன்றா, யுத்தத்துக்கும் பெருசா வந்து நிக்கிறா. இத்தனையும் தாண்டி குந்தியுடைய பிரார்த்தனையை பகவான் நடத்தி காட்டி. குந்தி தோத்து போகல, பஞ்சபாண்டவர்கள் தோத்து போகல, திரௌபதி தோத்து போகல, மீரா தோத்து போகல, துருவன் தோத்து போகல, பிரகலாதன் தோத்து போகல. இப்ப நம்மளும் தோத்து போக மாட்டோம். நம்மளும் அவனுடைய செல்ல பிள்ளைகள் தான். பகவானுக்கு ஒருத்தர் மேல ரொம்ப பிரீத்தி, ஒருத்தர் மேல ஆசையே கிடையாது, கிடையவே கிடையாது. கிட்ட சிசுபாலனும் ஒண்ணுதான், பிரியசகாவான் அர்ஜுனனும் ஒண்ணுதான், பிரகலாதனும் ஒண்ணுதான், இரண்யகசிபும் ஒண்ணுதான். பகவானுக்கு பாரபட்சம் கிடையாது. கடவுள் இல்லைன்ற நாஸ்திகனையே காப்பாற்றுறோம், நம்மளை காப்பாற்ற மாட்டானோ? நிச்சயமா காப்பாற்றும். அப்ப தைரியமா இருந்து நம்பிக்கை. நம்ம நினைப்போம் இவ்வளவு வருஷம் ஆயாச்சு, நம்பிக்கை கொண்டு வருஷம் எல்லாம் முக்கியமே கிடையாது. நமக்கு எல்லாமே உடனே 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 ஜல்தி ஜல்தியா நடக்கணும்னு ஆசை. ஆனா பாம்பே ட்ரெயின் ஆன பகவான் ஜல்தி ஜல்தியா நடக்கிறது காலத்தே நடக்கும். 5000 வருஷமா அந்த பூமியில வாழ போறோம், 500 வருஷம் வாழ்ந்து போறோமா? எப்படி கல்யாணம் ஆகுது 55 வருஷமா ஆயிடுச்சு, எல்லாரும் 5-6 வருஷமா நடக்கணும். அதுக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்கப்படாது. இல்லாட்டி ஜாதகம் பார்க்கணும், பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் 1 கோடி ஜாதகம் பார்க்கணும் யாரோ சொல்றோமா? சொல்லுங்க, அதெல்லாம் இருந்தா சித்தே போயிடும். சத்தியமா சொல்றேன். ஒரு 50 ஜாதகம் பார்த்துருப்பா, ஒரு 100, ஒரு 300 இதுவெல்லாம் யாரும் பார்த்துக்க வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு மேல பகவானுக்கே பொறுக்க முடியாது, அதான் கல்யாணம் முடிச்சிடும். பயப்பட வேண்டாம், அதுக்குள்ளேயே கடைச்சி போயிடணும். அதாவது நமக்கு என்னடா முயற்சி பண்றதுல சோம்பேறித்தனம். எல்லாம் அப்படியே மந்திரத்தை மாங்காய் வர வைக்கணும், சொல்லுவோம் பனங்காட்சி மரம் வேணும், அப்படியே உட்காந்துட்டே வாழ்ந்துடணும். பாம்பே டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து எல்லாரும் ஓரத்தில் நின்று வீதி வைக்க மாதிரி நீங்க ஏறுங்க, அப்புறம் நாங்க ஏறுறேன்னு சொல்லணும். பேராசனம் அதுக்கு நமக்குலாம் பேராசனம். பகவான் நடத்திட்டு இருக்கான், அழகா நடத்திட்டு இருக்கான். என்ன கவனிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளுமே கிருஷ்ணா இன்னைக்கு பொழுது நல்லா போனப்பான்னு சொல்லி தைரியமா ஒப்படைச்சணும், கிளீனா நடத்தணும். இன்னைக்கு கூட ஒரு குழந்தை சொன்னான், பகவானே காத்தால 4:30 மணிக்கு எழுப்பி விட்டுடு அப்படின்னு நேற்று பகவான் சொல்லிட்டு படுத்தாலாம். கரெக்டா 4:30 மணிக்கு சொல்லி வச்சா மாதிரி முடிப்போம். அவ்வளவு சந்தோஷமா உடனே கிருஷ்ணா டென்ஷன் இல்லாம எல்லா வேலையும் கரெக்டா முடிக்கணும்னு நினைச்சாலும் ரொம்ப அழகா முடிச்சான். மெசேஜ் அனுப்பிச்சான். அதுக்கு அந்த மாதிரிதான் இன்னொரு குழந்தை மெசேஜ் அனுப்பிச்சான். பார்த்தா லேட்டா எழுந்துட்டேன், ஒரே டென்ஷனா எடுத்து. அப்புறம் கிருஷ்ணனுக்கான கிருஷ்ணா நான் லேட்டா எழுந்துட்டேன், நான் கரெக்ட் டைமுக்கு என்ன எல்லாத்தையும் முடிக்க வச்சு எனக்கு தெரியாது. சாதாரண அந்த வேலைகள்லாம் பண்றது 3 மணி நேரம் ஆகும்னா நீ 1.25 மணி நேரத்தை எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணேன். அப்ப நீங்க சுவாமி கிட்ட உங்களை ஒப்படைங்க. நாமஜபம் பண்ணி 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 ஒப்படைச்சுட்டே வர வர வாழ்க்கை நன்னா. பகவான் ரொம்ப நல்லவன், நன்னா. அதை மட்டும் மறக்காதீங்க. எப்பொழுதுமே பகவான் நல்லவன். நமக்கு நல்லதுதான் நினைக்கிறார், நல்லதுதான் பண்ணியிருக்கார், நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கார். அப்ப நாம அவரை நினைச்சுண்டு வாழ்ந்தா வேற எதுவுமே வேண்டாம். அவர் நினைச்சுட்டு வாழ்ந்தா போதும். கவலையே வேண்டாம், டென்ஷனே வேண்டாம். பகவான் இருக்கான், நல்லது பண்ணுவான். பக்தி பண்ணா போதும். வல்லபாச்சாரியார் கிருஷ்ணனை அப்படி அனுபவிச்சுட்டு இந்த மதுராஷ்டகம் சொல்லியிருக்கான். கிருஷ்ணன் எப்படியெல்லாம் மதுரமா இருக்கான். அவனோட சேர்ந்தா சாதாரண விஷயத்துக்கு கூட ஒரு மதுரம் வந்துடுறது, ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்துடும் இல்லையா? இந்த டிவில எல்லாம் பார்க்கணும், சினிமாலாம் பார்க்கணும். அவ அதான ஒரு ட்ரெஸ் எல்லாம் போட்டா உடனே குழந்தைகள்லாம் அதே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அடைகிறது. அவ போட்டுட்டா ஒரு ஸ்பெஷல் மரியாதை வந்து. அதுக்கு கிருஷ்ணனோட சம்பந்தப்பட்டாச்சுன்னா அதுக்கு ஒரு மரியாதை. அதுதான் நம்மளும் கிருஷ்ணனோட சேர்ந்தவர்கள், அதனால நமக்கும் ஒரு விசேஷமான மகிமை உண்டு. வல்லபாச்சாரியார் கிருஷ்ணனுடைய அழகான மகிமைகளை, சரீர அழக, அவனுடைய காருண்யத்தை, அவனுடைய லீலையை மதுரமா வர்ணிக்கிறார். கிருஷ்ணனோட இதெல்லாமே மதுரம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம்.
பகவானுடைய செங்கனிவாய் மதுரமா இருக்கு, தித்திக்கிறதான், அழகா இருக்கான். சொல்லும் பேசுற வார்த்தைகளும் நல்லதா இருக்கான். நம்மளோட எப்பொழுதும் பேசிட்டு இருக்கானா, நம்ம சொல்றோம் இல்லையா, யாராவது எங்கூட பேசுறாளான்னு கிருஷ்ணன் பேசிட்டே இருக்கான். காதல தூக்கமே எழுப்புறது கிருஷ்ணன் தான், மனசுலயும் சமாதானம் கொடுக்கறது கிருஷ்ணன் தான், தைரியம் கொடுக்கறது கிருஷ்ணன் தான். ஒன்றும் பயப்படாத, விடு விடு அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை தரதும் கிருஷ்ணன் தான். அதனால அவருடைய அதரமானது மதுரமா இருக்கு. மதுரம்னா தித்திப்பு, மகிமை வாய்ந்தது, இனிமையானது, இப்படி பல அர்த்தம் உண்டு. அதரம் மதுரம், வதனம் மதுரம். பகவானுடைய திருமுக மண்டலம் மதுரமா இருக்கு. அந்த வதனம் எப்பொழுதுமே நம்மளை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்கான். இப்ப நம்மளை பார்க்க காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு 30,000 பேர் வர வச்சுக்கோங்களேன். உங்க முகம் அப்படியே இருக்குமா சொல்லுங்க? 30,000 நம்ம ரேஞ்சு 30,000 வேண்டாம், ஒரு 30 பேர் எவ்ரி 10 நிமிஷத்துக்கு யாராவது ஒருத்தர் காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வந்தா எவ்வளவு படாத பாடுபடும். முன்னாடி இருக்கு நமக்கு வேண்டப்பட்டவாளே வந்தா கூட நமக்கு டயர்டா இருக்குன்னா, இப்ப போய் வந்திருக்கா, சரி வாங்க உட்காருங்க, டீ சாப்பிடுறா கேட்கும் போது அவ வந்து சீக்கிரம் கிளம்பி போற மாதிரியே முகத்தை வச்சுருவோம். நான் திருப்பதி பெருமாள் டெய்லி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 பேரையாவது பார்க்கிறார். ஆஷாட சுக்ல ஏகாதசி அன்னைக்கு அத்தனை லட்சம் ஜனங்கள். பாண்டவன் முகத்துல ஒரு துக்கமோ ஒரு கவலையோ, ஐயோ எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் விடுங்கோலே, எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன்னு சொல்றாங்க. இல்லவே இல்லை. அதனால வதனம் மதுர். இப்ப நம்முடைய முகமே ஒரு யாராவது நம்ம லட்சடிச்சுட்டே இருக்கா, பெத்த பிள்ளையாவே குழந்தையாவே கூட இருக்கட்டும், ஆதிகாரியே இருக்கட்டும், கணவனையே கூட இருக்கட்டும், ஒரு எல்லைக்கு மேல ஒரே விஷயத்தை திரும்பி 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 சொல்லிட்டு இருந்தா உங்க முகம் எப்படி போகும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதாவது சொல்லிட்டு ஒரு தடவை சொல்றேன் விடு, நான் பாத்துக்கணும் தெரியல விடு அப்படின்னு. இல்ல நீங்க மறக்க மாட்டேன், குரல் மாறிடும், முகம் மாறிடும், எனக்கு தெரியும், அப்புறம் அதுக்கு தகராறு அப்படி ஆயிடும். ஆனா ஒரே விஷயத்த சுவாமி கிட்ட எத்தனை 1000 தடவை கேட்போம். என் பொண்ணுக்கு குழந்தை வேணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பிள்ளைக்கு ப்ரமோஷன் வேணும், என் காத்துக்கார புத்தி மாறணும், யாரோ வர முடியாது பிறந்த சீக்கிரம் போ. எவ்வளவு விஷயங்களை எவ்வளவு 1000 தடவை கேட்கிறோம். அப்படி சிரிச்சுட்டு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காரா சுவாமி. அப்ப வதனம், அதாவது எப்படி எப்படி மதுரமா இருக்க முடியாது அப்படின்னா நம்ம மேல பகவானுக்கு அத்தனை பிரீத்தி, அந்த அன்பு இருந்தாதான் வச்சுக்கோங்களேன். எவ்வளவு நல்ல அன்பு, உயர்தரமான அன்பு இருந்தா எவ்வளவு நச்சரிச்சாலும் முகம் மாறவே மாறாது. நம்முடைய அன்பு எல்லாம் கொஞ்ச நேரம் தான், நமக்கு பிரயோஜனம் இருக்கிற வரைக்கும் அன்பு உண்டு. அந்த அன்பு நம்மளை தொந்தரவுப்படுத்தா அன்பே வேண்டாம், முகத்திலே முழிக்க மாட்டேன்னு ஒதுக்கி போயிடும். நான் சுவாமியுடைய வதனம் அவ்வளவு மதுரமா இருக்கு. அதனால அதரம் மதுரம், வதனம் மதுரம். அதனால எத்தனை 1000 வேணா பிரார்த்தனை பண்ணுங்க, சுவாமி டென்ஷனே எடுத்துக்கிறது இல்லை. அவருக்கு என்ன தெரியும், இந்த காலத்துல நடத்த போறாரு அவருக்கு தெரியும். நம்ம எவ்வளவு விஷயம் பிரார்த்தனை பண்றோம், இது இப்படிதான் பண்ண போறேன்னு அவருக்கு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. அது இன்னும் 3 வருஷமோ 2 வருஷமோ ஏதோ ஒரு நாள் குறிப்பிட்ட உடனே 3 வருஷம் குருஜி சொல்லிட்டு அப்படி எடுத்துக்கூடாது. பொதுவா சொல்றேன், சில விஷயங்கள் 3 நாள் ஆகும், சில விஷயங்கள் 3 மணி நேரத்துல ஆகும். நம்ம அதுக்கு பொறுமை கிடையாது, 30 நிமிஷத்துல ஆகும், அதுக்கு பொறுமை கிடையாது. நம்ம ஸ்டேஷன்ல போய் இறங்கினோம்னா ட்ரெயின் வரணும், நம்ம ஏறும்போது ட்ரெயின் காலியா இருக்கணும், அதுக்கப்புறம் கூட்டம் நம்ம இருந்தா ஒரு பிளான், நம்ம லேட்டா போனா ட்ரெயினும் லேட்டா வரணும். எவ்வளவு நல்ல என்ன தெரியும் நமக்கு, அதோட பத்திலாம் கவலையே கிடையாது நமக்கு. நான் லேட்டா கூட நிறைய பேர் சொல்லுவோம், கிருஷ்ணான்னு சொன்னேன் நீங்க ட்ரெயினே லேட்டா வந்தது, எவ்வளவு சந்தோஷம். அப்ப பகவான் எவ்வளவு கிருபை பண்றான் பாத்துக்கோங்க. அப்ப அந்த பகவானுடைய வதனம் மதுரமயமா இருக்கு, பயப்படவே வேண்டாம். எத்தனை 1000 தடவை கேட்டாலும் அவர் ஒரே மாதிரி மனசோட இருந்துட்டு, அது ஆண்டா சொல்ல, சீரி அருளாதே இறைவா, சிறுவேல் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா, நீ தாராய் பறையேலவர் என்பாவர். ஆண்டா சொல்றது கண்ணன் சிரிச்சுட்டு இருக்கான். இன்னைக்கு நான் தான் சிரிச்சுட்டு பிரசன்னமா இருக்கேன், அப்புறம் எப்படி சொல்றேன், இருந்தாலும் ஒரு சேஃப் சைடுக்கு சொல்லி வைக்கிறேன். அதையும் கேட்டு கண்ணன் சிரிக்கான். இந்த குழந்தைகள்லாம் சமத்தா கேட்கும், அவனு சொல்ல கோச்சிக்கப்படாதுன்னு. கோச்சிக்கிற விஷயம் தான் சொல்ல போறான்னு கன்ஃபார்மா தெரியாது. ஆனா ஆரம்பத்திலேயே கோச்சிக்கப்படாது, இல்ல நீ கொஞ்சம் உன் முகம் சரி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. ஆனா கண்ணன் அப்படி இல்லையா, அழகா சிரிச்சுட்டு இருக்கனால நம்முடையதான பிரார்த்தனைகளை பிரசன்னமா கேட்கிற. அதனாலே வதனம் மதுரம். திருப்பதி பெருமாள் ஒரு நாளைக்கு 30,000 பேர் குறைஞ்ச வருஷம் பார்த்துட்டு நின்றுட்டே இருக்க. அதரம் மதுரம், வதனம் மதுரம்,
நயனம் மதுரம். இந்த கண்கள்ல எப்பொழுதும் ஒரு கருணை இருந்துட்டே இருக்கா. எந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை பண்ணி பாத்துலயே அந்த காலத்துல 10-12 குழந்தைகள் இருக்கும். பெரிய குழந்தைக்கு 18 வயசு இருக்கும், சின்ன குழந்தைக்கு 1 வயசு இருக்கும். ஆனா இந்த குழந்தைகள் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுதும் அம்மாவுடைய பார்வையில இந்த மாற்றம் இருக்கும். இதுக்கு இப்படி பண்ணணும், அதுக்கு அதை பண்ணணும், இதுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு. அந்த நயனம் அவ்வளவு விசேஷமா இருக்கு. பகவான் தன்னுடைய அழகான திருக்கண்களை கொண்டேதான் மிருகங்களையும் பார்க்கிறான், பட்சிகளையும் பார்க்கிறான், சின்ன சின்ன ஜந்துக்களையும் பார்க்கிறான், அசுராலையும் பார்க்கிறான், தேவர்களையும் பார்க்கிறான், நம்மளையும் பார்க்கிறான், மரம் செடி கொடிகளையும் பார்க்கிறான். அப்ப அந்த நயனம் மதுரம், ரொம்ப அழகான அந்த நயனங்கள். ஸ்ரீமத் பாகவத்துக்கு வியாக்கியானம் எழுதின ஸ்ரீதரர்னு ஒருத்தர் பெரிய முட்டாளா இருந்தார். ஒரு சிட்டியில அவர் பக்தியினாலே ஒரு குரு மூலமா பெரிய லெவல்ல வந்துட்டார். எப்பொழுதுமே பாகவதம் வாசிச்சுட்டே இருப்பார். அவர் காட்டுல போய் ஒரு பாகவதம் வாசிச்சுட்டு இருந்தார். அவர் அந்த ராஜாவுடைய மகாமந்திரியை தான் அவர் காப்பாற்றிருந்தார். அப்ப அவர் யோசனை பண்ணார், பகவான் எல்லாத்தையும் பண்றான், காப்பாத்துறான்னு சொல்றா, ஒன்னும் புரியலையே, என்ன எப்படி காப்பாத்துறான்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருந்தார். அப்ப 2 குஞ்சு பறவைகள் அது கூட்டுல இருந்து கத்தின்னு இருக்கு பசியில. அவரோட அம்மா அங்கே இல்லை. அது கரெக்டா அப்பதான் முட்டையை விட்டு வெளில வந்திருக்கு. 2 பசியில கத்துறது அதனுடைய பாஷையில கிளபிலன்னு கத்துறது. அதே சமயத்துல 2 தேனி ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்கிறது. சண்டை போட்டு 2 தேனியும் செத்து விழறதான். எங்கடான்னா கரெக்டா கத்தரை இந்த குஞ்சு பட்சிகள் வாயில, இது வாயில ஒண்ணு அது வாயில ஒண்ணு, இது ஊட்டுற மாதிரி விழறதான். பார்த்தோடனே ஸ்ரீதரர் அழறா. அப்ப நம்ம பக்தியே பண்ணாம ஒண்ணுமே தெரியாத குஞ்சு பறவைக்கு எப்படி ஆகாரம் கொடுக்கணும், அம்மா பக்கத்துல இல்லைன்னு பகவான் கவனிச்சாதானே தெரியும். அப்ப அந்த குஞ்சு பறவையை காப்பாற்றவன் என்ன காப்பாற்ற மாட்டானான்னு ஒரு நம்பிக்கை வந்து, நம்பிக்கை அதானே எல்லாம் சொல்றா இல்லையா, அதான் வேற ஒண்ணுமே வேண்டாம், நம்புங்க. அந்த பிரார்த்தனை சமயங்கள்ல காலம் கடந்து போகிற மாதிரி இருக்கும். பிரார்த்தனை பலிக்காம இருக்காது. நன்னா ஞாபகம். சில விஷயங்கள் காலக்கடன் நமக்கு இந்த காலத்துல நடக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனா எந்த காலத்துல நடந்தா ரொம்ப விசேஷமோ அந்த காலத்துல இல்ல சந்தேகமே வேணும், இந்த துளி கூட சம்சயமே வேணும். அப்ப அந்த கண்கள் சதா சர்வதா நம்மளை பார்த்துட்டே இருக்கு, பார்த்துட்டே சமாதானம் சொல்றது. அவன் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் ஒரு தைரியம் கிடைக்கும். அவன் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் ஒவ்வொரு நாளும் வாழணும்னு ஒரு உத்வேகம் இருக்கு. பல சந்தர்ப்பங்கள்ல வெறுத்து போய் தான் தூங்குறோம், பல சந்தர்ப்பங்கள்ல விருப்பமே இல்லாம தான் எழுந்துக்கிறோம், பல சந்தர்ப்பங்கள்ல பிடிப்பே இல்லாம தான் எவ்வளவோ கர்மாக்கள் பண்றோம். ஆனா அதையும் தாண்டி ஏதோ ஒரு பிடிமானம் இங்கேருந்து வருதுன்னா கிருஷ்ணன் நம்மளை பார்த்து நல்லா ஞாபகம். அதனால நயனம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம். சதா சர்வதா நம்மளை பார்த்து பிரசன்னமா சிரிச்சுட்டே இருக்கான். நம்ம அவனை திட்டினா கூட அவன் கண்ணே கிடையாது, என்ன கஷ்டப்படுத்துறியே அப்படின்னா கூட சிரிச்சுட்டே கேட்டு இருக்கானா. பரவாயில்ல, குழந்தை தானே ஏதோ திக்கிறது. இந்த குஞ்சு குழந்தைகள்லாம் வச்சுனா நெஞ்சில உதைக்கும். ஐயோ நெஞ்சில உதைச்சிட்டேன்னு யாராவது சொல்றோம், என்ன அழகா உதைக்கிறது, காலை பிடிச்சி முத்தம் கொடுத்தது, ஒரு தங்கத்தண்டை போடலாமா அப்படின்னு நினைப்போம். இந்த குழந்தைகள்லாம் குட்டி குட்டி குழந்தைகள், அப்பா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல போப்பா அப்படின்னா ரசிக்கிறோமே ஒழிய அதனால கோபம் வரதில்லை. அது நம்மள கேவலமா தான் பேசுறது. சமயத்துல 10 பேர் எதிர்க்கு போதா அவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, உனக்கு தெரியலையா அப்படின்னு ஆச்சரியமா. ஆனா நம்ம ரசிக்கிறோம் இல்லையா, அது போல சுவாமி நம்ம கோச்சிந்தா கூட அதை ரசிக்கிறார், சிரிக்கிறார். ஆனா அனுகிரகம் பண்ணினால ஹசிதம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம். இதெல்லாம் மதுரமா இருக்கணும்னா ஹிருதயம் மதுரமா இருந்தா தானே இதெல்லாமே பிரசன்னமா இருக்கும். சுவாமியுடைய ஹிருதயம் அவ்வளவு மதுரமா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இடம் கொடுத்து பத்திரமா வச்சுருக்க. நீங்க ஒரு நாள் பகவான் ஹிருதயத்துக்குள்ள சுத்தி பார்க்கணும். இப்படி எங்க ஊர் சுத்தி பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி கிருஷ்ணா என்னை பத்தி உனக்கு என்னதான் நினைப்பு இருக்கு, உன் மனசுல என்னதான் நினைப்பு என்னை பத்தி அப்படின்னு கேட்டு உள்ள நுழைஞ்சு பாருங்க. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் அப்படின்ற ஆண்டாள். அப்படி உள்ள நுழைஞ்சு பார்க்கணும். கண்ணனுடைய ஹிருதயத்துல நுழைஞ்சு பார்க்கிறார் இல்லையா மார்கண்டேயர்.
பழைய ஜலத்துல தத்தளிக்கிறார். அப்ப ஆடியில கண்ணனை பார்க்கிறார். பகவான் அப்படி மூச்சு அடிக்கிறான். உள்ள போய் பார்க்கிறார். எல்லாம் இருக்கா, எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கானே அப்படின்னு. அப்ப பகவானுடையதான அந்த ஹிருதயமானது அத்புதமா இருக்கு. நமக்கு நல்லதை மட்டுமே யோசிக்கும்படியான ஒரு ஹிருதயம். அதனாலே ஹிருதயம் மதுரம். இந்த ஹிருதயம் மதுரமாக எனக்கு ஒரு மாலையை போடுறோம். நல்லா மெத்து மெத்து ஜோரா. நானா கேட்டேன், நானா டெய்லி 10 ரூபா மாலை கொஞ்சம் போட்டுருவேன் ப்ளீஸ், சத்தங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். ஆனா அவன் விஷயம் நான் சொல்றேன்னு அவன் ரசிக்கிறான். அதனால ஒரு மாலை. பல ஊர்கள் போறோம், பல இடங்களுக்கு போறோம். பார்த்து பார்த்து எல்லாரும் எங்களை தாங்குறான். அவாவோட அப்படி ஒரு சொத்தா தாங்குறது இல்லையா? எனக்கு உடம்பு முடியலன்னா அத்தனை பேர் அவன் உடம்பு முடியலையா பரிதவிக்கு. ஏன் அப்படின்னா அவன் உள்ளுக்குள்ளேந்து என்ன நினைச்சுட்டு இருக்கான். அதனாலே எல்லாருக்குள்ளேயும் அந்தரியாம இருக்கிறவன் எனக்கு நல்லது பண்றான். அப்ப ஹிருதயம் மது. வெளியூர் போறோம், வெளியிடங்கள் போறோம், ட்ரெயின்ல போறோம், சமயத்தை யாரோ நமக்கு ஒத்தாசை பண்றான். அப்ப பகவான் அவளுக்குள்ள இருக்கான். அவன் நம்மளை நினைக்கிறதுனால தானே. இல்லாட்டி முன்ன பின்ன பழகாதவாளுக்கு ஒரு ஹெல்ப் பண்றதுக்கு வருமா சொல்லுங்க? அது இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டம். ஹிருதயம் மது. அப்ப நம்மளை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். யோகக்ஷேமம் வகாமியகம் கேரண்டி கொடுத்துருக்கேன். ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம். பகவான் நமக்காக ஒவ்வொரு நாளும் நடையா நடக்கிறான். பாண்டரங்கன் எத்தனை நடக்கிறான். குருவாயூரப்பன் அது ரொம்ப லீல பண்றதுல பெரியவன் குருவாயூரப்பன். சந்தர்ப்பத்துல ஒரு குழந்தை ஜோரா ஒரு பழம் திருடிட்டான் பச்சியில. உடனேயே அந்த ஒரு கடைக்காரன் பார்த்தான், இனிமேல் இவன் திருடப்படான்னு சொல்லி என்ன பண்ணு, கோவில்ல போய் பிரதட்சணம் பண்ணு அப்படின்னு. சரின்னுட்டான். ஒரு பிரதட்சணம் போறான். 2வது பிரதட்சணம் பார்த்தா குருவாயூரப்பன் நடந்துட்டு. ஒண்ணுமே புரியல. திரும்பி பாதி பிரதட்சணத்து பையன் போறான். அடுத்த பாதி பிரதட்சணம் குருவாயூரப்பன் வரும். 3வது பிரதட்சணத்து பையன் பாதி போறான். பாதி பிரதட்சணம் குருவாயூரப்பன் வரும். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. கையை கூப்பிட்டு கதறா. குருவாயூரப்பன் பிரதட்சணம் பண்றான். அப்புறம் தோப்புக்கிழமை அவன் குனியும் போது இவன் நிக்கிறான். எழுதுக்கும் போது குருவாயூரப்பன் வரான். ஒவ்வொரு குருவாயூரப்பன் நீ எதுக்கு பிரதட்சணம் பண்றாய், நீ எதுக்கு தோப்புக்கரணம் போடுறாய் அப்படின்னு. அப்ப பகவான் சொன்னா, இல்ல நீ அவன் வாழைப்பழம் திருடினான்னு சொல்லிட்டு அவனை தோப்புக்கரணம் போட சொன்ன, பிரதட்சணம் பண்ண சொன்ன. அவன் பழத்துல பாதி எனக்கு கொடுத்தான். அப்ப அந்த பாதிக்கு நான் பொறுப்பு இல்லையா? நான் ஜவாப்தாரி இல்லையா? அவன் பசியில திருடினான எனக்கு கொடுத்துட்டுதான் சாப்பிட்டான். அப்ப பாதிக்கு நான் பண்ணித்தானே ஆகணும். அப்ப வியாபாரி அதெல்லாம் தெரியாது குருவாயூரப்பன் அவன் ஆசையில தான் எடுத்தான். அந்த பக்தியை நிரூபணம் பண்றதுக்காவது நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கோம் வச்சுக்கோங்களேன். நிறைய தப்பு பண்ணிட்டோம்னா அவன் நாமஜபம் பண்ணோம்னா மீதி பாதி அவன் பூர்த்தி பண்ணிடுவான். பகவான் தான் ஏத்துக்கிறான், ஜவாப்தாரி. இப்ப நமக்காக நடக்கிறான், அந்த பிள்ளைக்காக நடக்கிற ஒரு வாழைப்பழத்துக்காக சுவாமி நடக்கிறான். அப்ப அதுபோல நம்முடைய வாழ்க்கையில பல காரியங்கள்ல பகவான் பாண்டவ தூதன் மாதிரி நமக்காகவும் தூது போய் பல காரியங்களை நடத்தி கொடுக்கிறான். அப்ப அந்த பகவானுடைய நடையானது மதுரமயமா நமக்காகவே நடக்க. மகாபலி நடத்துல வாமனமூர்த்தி நடந்தார். அவனுக்காக நடந்தான். இந்திரனுக்காக நடந்தார். பிரகலாதனுக்காக நடந்தார். மகாபலிக்காக நடந்தார். அதிதிக்காக நடந்தார். அவரோட குண்டலம் எல்லாம் அபகரிச்சுட்டாங்க. இத்தனை பேருக்காக சுவாமி நடந்தார். அவருக்கு ஏதாவது ஒரு சேனம் இருக்குன்னு சொல்லுங்க. கமனம் மது. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதேர் அகிலம் மதுரம். இங்கேயா நடக்கும்போது கூட கிருஷ்ணன் கூட நடக்கிறான்னு அவன் கையை பிடிச்சுண்டு நடந்துட்டான். சுகமா இருக்கும். பகவான் உங்க கூடவே நடந்துட்டு இருக்கான். மார்க்கெட் போனாலும் சரி, வேற எந்த இடத்துக்கு போனாலும் சரி, கிருஷ்ணனை கூட கூட்டிகிட்டே போகணும். அப்ப அவன் கூட நடந்தா ஆனந்தமா இருக்கும். அவன் கூட நடந்தா நிம்மதியா இருக்கும். அவன் கூட நடந்தா சந்தோஷமா இருக்கும். அவன் கூட நடந்தா அற்புதமா இருக்கும். அவன் கூட நடப்பது நன்மைக்கு. அவன் கூட நடந்தா நன்மைக்கு. ஆனா அர்ஜுனன் நடந்திருக்கான், பீமன் நடந்திருக்கான், யுதிஷ்டன் நடந்திருக்கான், ருக்மிணி தேவி நடந்திருக்கா, கோபிகள் நடந்திருக்கா, கோபர்கள் நடந்திருக்கா, மாடு கண்ணுக்குட்டிகள் நடந்திருக்கு, நந்தகோபர் நடந்திருக்கா, வசுதேவர் நடந்திருக்கா. அவ்வளோ பேர் கிருஷ்ணனோட நடந்திருக்கான். ஊர்ல எல்லாம் உற்சவம் வர்றது, கோவில் எல்லாம் பகவானுடைய ரதமோ சப்பரமோ வந்தா கூட நடக்கும். சரியா சுவாமி கூட தான் நம்ம நடந்துட்டு. ரங்கநாதன் அழகா பள்ளி வேட்டைக்கு போறாருன்னா நம்மளும் ஒரு கூட நடக்கும்.
பத்மநாபர் ஆராட்டுக்கு போவார் உற்சவத்துக்கு. அவர் கூட நம்ம கூட அவர் நடக்கிறோம், அவர் கூட நம்ம நடக்கிறோம். அப்ப கமனம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மது. அப்ப பயப்படாதீங்க, நிம்மதியா இருக்கும். பகவான் எல்லாம் பண்ணிட்டு நம்மள அப்படி தாங்குற தங்க தாம்பாளத்தை வச்சு தாங்குறான்னு சொல்ல அப்படின்னா, தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடாது, நம்மளெல்லாம் தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இருக்கார் சுவாமி. கமனம் மது, வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மது. வச்சனம் மதுரம், பகவான் பேசுறது மதுரமா இருக்கு. நாராயண பட்டத்திரிகிட்ட அவ்வளவு அழகா குருவாயூரப்பன் பேசுறான், மதுரமா பேசுறான். அனந்த பத்மநாப சுவாமி மகாராஜா சுவாதி திருநாள் ராமானுஜர்கிட்டலாம் அவ்வளவு அழகா மதுரமா பேசுறார். ராமானுஜர் திருவனந்தபுரம் கோவிலுடைய பூஜா முறைகள் தாந்திரிக முறைப்படி பூஜை அதை மாத்திடலாம் அப்படின்னு பேசும் பொழுது கோத்திகமார்கள்லாம் பத்மநாபரிடத்துல சரணாகதி பண்ணிட்டார். அப்ப பத்மநாபர் இந்த ராமானுஜருக்காக பரிகிறதா போத்திகளுக்காக பரிகிறதா தெரியாம கடைசியில போத்திகளுக்காக பரிஞ்சுண்டு ராமானுஜரிடத்துல போய் பேசலாம். வேண்டாண்டா குழந்தை, இதெல்லாம் மாத்திடு, விட்டுடு, உனக்குதான் ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம், திருக்குறுங்குடி, திருப்பதி, நிறைய திவ்ய தேசங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயப்படி இருக்கணும், இந்த அனந்தபுரம் இப்படி ஏற்கட முடியண்டா அப்படின்னு பேசலாம். ராமானுஜர் அதெல்லாம் கிடையாது, முடியவே முடியாது, மாத்தியே தீருவேன். பத்மநாபர் பார்த்தார், இந்த பக்கம் இருந்தா வேண்டா பயிரன்னு சொல்லி ராத்திரியோட ராத்திரியா திருக்குறுங்குடியில கொண்டு போய் போட்டுட்டார். அப்ப நமக்காக வக்காலத்து வாங்கும்படியா பேசக்கூடியவன் கண். வசனம் மதுரம், நமக்காக வக்காலத்து வாங்குறான். அதனால தானே பிரம்மதேவர் குழந்தைகள்லாம் கூட்டு போனவர்கள் இவன் தன் ரூபத்தை மாற்றிண்டு குழந்தைகளா வந்து அவளோட பேசி விளையாடிட்டு இருக்கான். எத்தனை இடங்கள்ல பக்தர்களுக்காக பரிஞ்சென்று வந்து பேசுறான். கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. பக்தாளுக்காக தான் வந்து பேசுறான் இல்லையா, பாண்டவர் தூதனா வந்து அவர்களுக்காக பேசினான் இல்லையா, அதே பகவான் நமக்காகவும் பேசிட்டு இருக்கான். யமதூதர்கள் கிட்ட பேசுறான், யம தர்மராஜாவிடத்துல பேசுறான், நம்முடைய பிராரப்த கர்மாவிடத்துல பேசுறான். திருக்கட்சி நம்பிகளுக்காக வரதராஜன் பேசுறாரோன்னு சனீஸ்வரன் கிட்ட 7.5 வருஷம் சனீஸ்வரன் பிடிக்கணும்னு வர இருந்தாலும் திருக்கட்சி நம்பி பக்தனாச்சே, நான் நேரடியா பிடிக்க முடியாதே அப்படின்னும் பொழுது வரதராஜன் இல்ல நீ விட்டுடு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரதராஜன் இவருக்காக சனீஸ்வரன் கிட்ட தான் பேசலாம். இப்ப வசனம் மதுரம், நமக்காக பேசணும். நமக்காக யாராவது நம்பி பேசுவா சொல்லுங்க, சத்தியமா பேச மாட்டாங்கன்னா நம்முடைய நம்பிக்கைலாம் எப்படின்னா, நமக்கு அபிமானம் இருக்க வரைக்கும் நம்பிக்கை இருக்கும். நமக்கு அவா மேலேயோ அந்த பொருள் மேலேயோ ஒரு அபிமானம் விட்டு போய் எடுத்து வச்சுக்கோங்களேன், அப்ப அவளுக்காக நம்ம பேச மாட்டோம். அபிமானம் இருக்க வரைக்கும் யாரா இருந்தாலும் பேசும். அபிமானம் விட்டு போய் எடுத்து இல்லாட்டி அவ நமக்கு மரியாதை கொடுக்கல, இல்லாட்டி நம்ம வார்த்தைக்கு ஒரு விலை இல்லை, இல்லாட்டி அவ நம்மளை அவமானப்படுத்திட்டா அப்படின்னா அவளுக்காக பரிஞ்சுண்டு போய் பேச மாட்டோம். ஒரு சின்ன குழந்தைக்கு பரிஞ்சுட்டு போவோம், அதே 18 வயசு குழந்தையா எடுத்து அது ஒழுங்கா இல்லை சரியா இல்லைன்னா போக்கோ நீயே பேசிக்கணும், நான் ஏன் பேசணும், நீ தான் தப்பு பண்ண, நான் இதுக்கு வர்ணிக்கணும் அப்படின்னு. ஆனா சுவாமி அப்படி இல்லையா, எப்பொழுதுமே நமக்காக பரிஞ்சு பேசுறாங்க. வசனம் அது. அதனாலதான் சனகாதி முனிவர்கள்லாம் வைகுண்டத்துக்கு வந்தான். வந்த உடனேயே வரும்பொழுது ஜெயவிஜயர்கள் அவர்களை தடுத்துடுறார். அப்ப சனகாதி முனிவர்கள் அவர்களுக்கு சாபம் கொடுத்துடுறான், அப்போ அசுராளா போங்கோடா, 3 ஜென்மம் அசுராளா போனேன் தான் உங்களுக்கு ஒரு புத்தி வரும்னுட்டா. எல்லாம் நடந்த உடனே சுவாமி வெளில வர வந்த உடனே சனகாதி முனிவர்கள் பிரபு மன்னிச்சுடுங்க மாதிரி அவசரப்பட்டு கொடுக்கணும் அவசரம் இல்லை இல்லை, நீங்க பண்ணது ரொம்ப உச்சித்தமான காரியம், பக்காலத்தை கருதல் பண்றேன்னா என் கையா இருந்தாலும் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சுவாமி. அவ பகவான் சொன்ன எனக்கு ஒரே ஒரு விஜாபனம், நீங்க அவ சாபம் கொடுத்துட்டு 3 ஜென்மா அசுராளாகிறதுக்கு, ஆனா 3 ஜென்மாலையும் என் கையினாலேயே மரணம்னு ஒரு வரம் கொடுத்துருங்க.
3 ஜென்மா கழிஞ்ச பிறகு என்னிடத்திலேயே வரணும்னு ஒரு அனுகிரகம் பண்ணிடுங்க. அப்ப சனகாதி முனிவர்கள் ஆச்சரியப்படுற, பிரபு நீ நினைச்சா அதை மாத்திடலாம். பகவான் இல்ல இல்ல, என் பக்தன் சொன்ன வார்த்தையை நான் பொய்யாக்க மாட்டேன். அதே சமயத்துல அவனை விட்டு கொடுக்கவும் முடியாது. அவளுக்கு என் ஸ்மரணையே இருக்கும்படியா பண்ணிடுங்க. அசுராளா போனாலும் என் ஸ்மரணை ஏதோ ஒரு பாவம். அதனாலதான் இரண்யாக்ஷன், இரண்யகசிபு, ராவணன், கும்பகர்ணன், சிசுபாலன், தந்தவர்கன் விரோதி பாவத்துல பகவத் ஸ்மரணம் பண்ண. அப்ப எவ்வளவு அழகா பேசுறான், அதுல பதிஞ்செண்டு தப்பு பண்ணது இவாதான். பகவான் மேல ஒரு தப்பு இல்லை, சனகாதி முனிவர்கள் மேல ஒரு தப்பு இல்லை. ஆனா பேசுறான் பார்த்தா வச்சனம் மதுரம். அம்பரீஷ சக்கரவர்த்தியை விட்டு கொடுக்காம துர்வாசர் கிட்ட சொல்றா, நீ என் காலில் விழுந்து பிரயோஜனம் இல்லைப்பா, போ அம்பரீஷன் காலில் விழு, இல்லாட்டி நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பக்த பராதீனன்றான். பகவான் அதை சொல்லணுமா? அம்பரீஷனுடைய பெருமையை காட்டுறதுக்காக இத்தனையும் சுவாமி பண்ற. வசனம் மதுரா. ஆஞ்சநேய மூர்த்தி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம. ஆலிங்கனம் பண்ணிட்டு அழகா திருமங்கையார் ஒரு 10 பாசனத்துக்கு ஒரு பாசனம் சொல்ற, வாதமா மகன் மர்க்கடம் விலங்கு மற்றோ ஜாதி என்று விழுந்திலை காதல் ஆதரம் கடலினும் பெருக செய்தகவினுக்கு இல்லை கைமாறு உடனே உண்பன் நான் என்ற உன் பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் அப்படின்ற. ஆயுதேனுடைய புத்திரன் குரங்கு, விலங்கு, மற்றொரு ஜாதி, இப்படி எல்லாம் ஒதுக்கி தள்ளாம ஆஞ்சநேயா நீ எனக்கு எவ்வளவு ஒத்தாசை பண்ணியிருக்காய், இதுக்கு நான் உனக்கு திரும்பி பிரதி உபகாரம் பண்ணவே வேண்டாம், பண்ண முடியாத நிலையில நான் இருக்கணும், எனக்கு சமாதானத்துக்காக ஒண்ணு பண்ணி என் கூட இது ஒரே இலையில உட்கார்ந்து சாப்பிடு, உடனே உண்பன் நான். ஆஞ்சநேயர் சொல்ல, பிரபு நான் குரங்கிக்கு என் கூட யாராவது சாப்பிடுவாளா, எனக்கு எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா அப்படின்னு. இப்ப பக்கத்துல சீதா மாதா உட்கார்ந்து இருக்கா. கிட்டத்தட்ட ரொம்ப மாசம் ஆயாச்சு தாயார் பெருமாளும் பிரிஞ்சு. இப்பதான் ராவண வதம் எல்லாம் ஆயிட்டு ஊருக்கு வந்துட்டு இருக்கா. வாடி சீதை, இல்லையே புதுசா சந்தோஷமா வாழலாம், ஒரே இலையில சாப்பிடலான்னு சொல்லல. 14 வருஷம் தூக்கம் இல்லாம பகல் தூக்கம் இல்லாமல் கைங்கரியம் பண்ண லக்ஷ்மணனோட ஒரு இலையில சாப்பிடலையே, இந்த குரங்கோட ஒரு இலையில சாப்பிடுறான். திருமங்கையாளர் சொல்வார், அந்த ஆஞ்சநேயனோட சாப்பிட்டேன்னா என் கூட சாப்பிடலாம் இல்லையா ரங்கா, எனக்கும் ஒரு கிருப பண்ணே அப்படின்னு. அப்ப அவ்வளவு அழகா உடனே உண்பன் நான் உன் கூட சாப்பிடுறேன்பா அப்படின்னு சொல்றான் ராமச்சந்திரமூர்த்தி. அப்ப இந்த சுவாமி இவ்வளவு அழகா பக்தர்கள் இடத்துல கிருப பண்றா. வசனம் மதுரம். இந்த சுதாமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரே ஒரு பிடி அவலை கொண்டு வர. இவர் என்னெல்லாம் பேசி சுவாமிக்கு தான் அவருடைய சிநேகிதன்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அத்தனை விஷயத்தையும் சுவாமி சுதாமா கிட்ட பேசுறார். சாந்திமணி ஆசிரமத்தை படிச்சோம் ஞாபகம் இருக்கா, விறகு வெட்ட போனோமே ஞாபகம் இருக்கா, ராத்திரி மழை கொட்டித்தே ஞாபகம் இருக்கா, 2 பேரும் ஒரு மரத்துல உட்காந்தோமே ஞாபகம் இருக்கா, ஏன் பங்கு சேர்த்து நீ சாப்பிட்டியே ஞாபகம் இருக்கா, அடுத்த நாள் காலத்துல குரு தரிசனம் போனாரே ஞாபகம் இருக்கா, நான் அப்பப்ப வேதம் தெரியாம முழிப்பேன் நீ சொல்லி கொடுப்பேன் ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருக்கா, ஞாபகம் இருப்பா. சுதாமா அழகா, ஐயோ உனக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் கேட்கணும்னு நினைச்சேன், அதுக்கு பழி வாங்குற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கா நீ கேட்கிறியடா கிருஷ்ணா. வசனம் மதுரம். பகவான் அவ்வளவு அழகா நமக்காக பேசுறார், நம்மோட பேசுறார். அவர் பரிகாசம் பண்ணி நம்மள பேசினா கூட அழகா இருக்கான். கோபிகள்லாம் ரொம்ப பரிகாசம் பண்றான், ரொம்பதான் அழகு போடி பெருசா வந்துட்டியோ அப்படின்னு சொன்ன. ஆனா அது கூட அழகா இருக்கான். வசனம் மதுரம், சரிதம் மதுரம். சரித்தம்னா நடவடிக்கைகள். அவன் என்ன சமயத்துல என்ன பண்ண போறான்னு யாருக்கும் தெரியல. இந்திர பூஜை அவன் கெடுக்க போறான், இந்திரன் யோசிக்கவே இல்லைன்னா 6 வருஷம் கிருஷ்ணன் 7வது வயசுலதான் இந்திர பூஜை கெடுக்கிறான். அதுக்கு முன்னாலே இந்திர பூஜை நடந்துட்டு தான் இருக்கு. அது வரைக்கும் கெடுக்காம இப்ப ஏன் கெடுக்கிறான்னு இந்திரனுக்கு அகம்பாவம் வந்துடுச்சு. சுவாமி நமக்கு எல்லாம் அழகா பண்ணிட்டே வர, திடீர்னு சில விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டு அகம்பாவம் வந்து, அகம்பாவம் பக்குவப்பட்டவனா சரியாது. கோபியோட ராசம்னு சொல்லி அவனே தான் வாக்கு கொடுக்கிறான், அவனே தான் வேணுகானம் பண்றான். கோபிகள் வந்தவன அவனே தான் எல்லா பக்கமும் அழிச்சுட்டு போறான், பிருந்தாவன பரிக்கிரமாலாம் பண்றான். ஆனா கோபிகளுக்கு அகம்பா வந்து டக்கு மறைஞ்சு போயிட்டான். சரிதம் மதுரம். மறைஞ்சு போனோடனே கோபிகள்லாம் கோபிகா கீதம் பாடுறான். பாடி முடிச்சோட சுவாமி வர தாசாமா விரபூத் சௌரி ஸ்மயமான முகாம்புஜ பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மத. அவ்வளவு ஆவிர்வதிக்கிறார். கோபிகள்லாம் ஏண்டா காணாம போனாய்,
இல்ல இல்ல நாங்க ஓரத்துல நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னான். இப்ப ஏன்டா வந்தாங்க, நீங்க அழறது தாங்க முடியல. இவன் தான் அழவிட்டதே இவன் தான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆடி விடுறான். அதெல்லாம் கண்ணன் தான் பண்றான். நமக்கு அகம்பா வந்தா தலையில கொற்றதும் அவன் தானா, நம்ம பணிவோட இருந்தா நம்மளை தட்டி கொடுக்கறதும் அவன் தான். அது பகவானுடைய விசேஷமான ஒரு நடவடிக்கை. நமக்கே தெரியும் சில சந்தர்ப்பங்கள் இந்த காரியம் எனக்கு அகம்பாவத்தினால அடி வாங்கி நம்ம வெளில சொல்ல மாட்டோம். சத்தியமா கண்ணனுக்கு தெரியும், சத்தியமா நமக்கும் தெரியும். அந்த விஷயங்கள் பிரார்த்தனை பண்ணனால தான் நடந்தது, நமக்கும் தெரியும். சில சில பிரார்த்தனை மட்டும் தான் சொல்லிருக்கோம், அனுபவங்கள் எல்லா பிரார்த்தனையும் சொல்ல மாட்டோம். சில சமயம் தப்பு பண்ணிருப்போம், மாட்டின்றுவோம். கிருஷ்ணா நாமஜபம் பண்ணி அந்த மாட்டின் தப்பிச்சு வந்துருவோம். விளையாடுல சொல்லுவேடா, சொல்லவே மாட்டோம். நம்ம நாமஜபம் பண்ண எனக்கு கிடைச்சது தொலைஞ்சது கிடைச்சது எல்லாம் சொல்ல முடியும். ஆனா சுவாமி எல்லாத்தையும் கவனிச்சுன்னு நமக்கு இதை பண்ணால சரிதம் மதுரம். அவனுடைய பக்தர்களை காக்கும்படியான நடவடிக்கைகள் விசேஷமா இருக்கு. நந்தகோபுர போய் வர்ணலோகத்திலேருந்து மீட்டு வரான். மீட்டு வந்துட்டு தேவேன்னு நிக்கிறான். அப்ப நந்தகோபுரம் மற்றவர்கள்லாம் சொல்றாரு, இவன் பெரியவன் நாராயணன் அப்படின்னு சார். அப்படியா, ஐயோ நாராயணன் வைகுண்ட காரனா தேவலையே. அப்புறம் அவளே மனசுக்கு நினைச்சுக்கிறா, சீச்சி வேண்டாம் வேண்டாம், கிருஷ்ணன் தப்பா நினைச்சுட்டா என்ன பண்றது, வைகுண்டத்தை கேட்கறது தப்பே கிடையாது. ஆனா அவளுக்கு நம்ம கிருஷ்ணன் இப்படி இதெல்லாம் கேட்கறது அப்படின்னு நினைச்சுட்டாரா. உடனே கண்ணன் அவள் ஹதயத்தை புரிஞ்சது. உடனே அவள் எத்தனை பேருக்கு வைகுண்டத்தை காற்றான், நாராயணன் வரைக்கும் எல்லாத்தையும் காற்றான். சரிதம் மதுரம், அத்தனை ஆச்சரியமான சரிதம். அர்ஜுனன் இந்த சந்தான கோபால உபாக்கியானம் இருக்கு பாருங்க, பிராமணரோட குழந்தையெல்லாம் காணாம போயிடுறது. அர்ஜுனன் ஒரு சமயத்தை வந்திருக்கான். அந்த பிராமணர் எப்ப பார்த்தாலும் வந்து கிருஷ்ணனுடைய வாசல் வந்து திட்டிகிட்டே இருக்கார். ராஜா சரியில்லாமல் என் குழந்தையெல்லாம் காணாம போயிடுறது, கடியதோ தெய்வம் வந்து தூக்கிட்டு போயிடுறது, எனக்கு தெரியும் நான் ஒழுங்காத்தான் இருக்கேன், ராஜ்யம் சரியில்லை, ராஜா சரி, நம்மளால அப்படி போய் பேச முடியும் சொல்லுங்க. கவுன்சிலர் கிட்ட பேச முடியும், பிரதமந்திரிலாம் விட்டுருவோம். கவுன்சிலர் கிட்ட போய் நீ ஒன்றும் தெரியல, எங்க வீட்டுக்கு ஒழுங்கா தண்ணி வரல, எங்க வீட்டுல சாக்கடை தண்ணி ஒழுங்கா போனா அவனுக்கு கேட்ட முடியுமா? ஆனா துவாரகையில அந்த பிராமணன் வந்து சொல்ல, ராஜா சரியில்லை, ராஜாங்கம் சரியில்லை, அதனால என் குழந்தை காணாம போகிறதுன்னு. உடனே அர்ஜுனனுக்கு ரோஷம் வந்து, இங்க இருக்கலாம் மாட்டுக்கார பாருங்க, நான் காப்பாத்திக்கிறேன்னு சொல்லி அம்புனாலேயே ஒரு சைட் செக்யூரிட்டி மாதிரி அழகா ஒரு கவசம் மாதிரி பண்ணி அவன் வீடு முழுக்க போட்டுட்டான். பகவான் தேவே வாயே திறக்கலையே. அர்ஜுனனை பார்த்து கேவலமா தெரிச்சான். கிருஷ்ணனை பார்த்து, பகவான் நீ சத்திரியண்டா அப்படின்னு அர்ஜுனன் பெருமையா போய் எல்லாம் பண்ணிட்டான். குழந்தை பிறந்தது, அழுதது. அர்ஜுன பார்த்தேன், காப்பாத்திர பாரதீரா அப்படிங்க. அதுக்குள்ள பிரசவிச்ச அந்த பொம்பளை கதை ஐயோ ஐயோ கத்திட்டான். உடனே பிராமண கிட்ட, பாத்தியா அர்ஜுனா, நீ பார்க்க எங்க போச்சுன்னே தெரியல. அவன் கையில அம்ப வச்சுட்டு சரி பிரம்மராட்சசனா அடிக்கான திவ்ய திருஷ்டி எல்லாம் உண்டு. கண்ணை தொடர்ந்து எல்லா பக்கமும் எல்லா பக்கம் அம்பு விட்டு பார்க்கறான். அம்பு எங்க போகிறதுல யார் தூக்கிட்டு போனாலும் தெரியும். பிராமணர் கத்துனார். இது வரைக்கும் ஒரு உரிமையா இருந்தது, கிருஷ்ணனை போய் திட்டுறது ஒரு சான்ஸ் ஆகிடுது. அதே எடுத்தாயிடா பாவி, நான் பாடு வருஷம் வருஷம் ஒரு குழந்தைய பத்தின போய் திட்டின்னு இருப்பேன். இப்ப அந்த சான்ஸும் போயிடுது. என்ன கிருஷ்ணன் பக்கத்தை எப்படி முடிப்பேன், உன்னை நம்பி வீணா போனேன் கஷ்டா கிருஷ்ணன் வந்தா. இன்னும் அர்ஜுனா குழந்தைய காப்பாத்திட்டு போல இருக்கே, சந்தோஷமா இருக்கே, போடா கிருஷ்ணா. அது எங்க போச்சுன்னே தெரியும், அக்னி பிரவேசம் பண்ண போறேன். அட போடா, இதுக்காகலாம் ஒன்னா போச்சு, அக்னி பிரவேசம் பண்றதே பொழப்பா போச்சு எனக்கு அப்படி விட்டான். இப்ப என்னடா கிருஷ்ணா வாக்க காப்பாத்தலையே, உனக்கு நான் இருக்கேன்டா, உன் வாக்க காப்பாற்ற வேண்டியது என் பொறுப்புன்னு நான் பகவான் தான். இதனே கிருஷ்ணனை பரிகாசம் தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கோம். பரிகாசம் பண்ணல படு, என் பேச்சு அன்றைக்கே கேட்டிருக்கேன். நம்ம அப்படிதான் சொல்லுவோம், எத்தனை பேரை சொல்லியிருக்கோம். ஆனா கண்ணன் அப்படி சொல்லலையா, ஏய் நான் இருக்கேன்டா, நீ எப்படி அக்னி பிரவேசம் பண்ணுவா வா அப்படின்னு அந்த பிராமணனையும் கூட்டுண்டு வைகுண்ட லோகத்துக்கு போய் கண்ணன் குழந்தைகள் எல்லாம் கூட்டுண்டு வந்தான். சரித்தம் மதுரம். பிராமணன் எதிர்பார்க்கவே இல்லை, வைகுண்டத்துல வேற பார்த்துட்டு வேற வந்துட்டார். அவ்வளவு அழகா இப்படி எல்லாம் பகவான் பண்ணுவானா, அதுதான் பகவான். நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் நடத்தி தரக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அவனுக்கு. அப்ப அவனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் நமக்கு நன்மை பயக்கும்படியான நடவடிக்கைகள். சரிதம் மதுரம். பகவான் பேசுற வார்த்தைகள் நமக்கு நல்லது பண்ணக்கூடிய, நமக்காக பெரியணும். அதனால எனக்கு யார் பேசுவா, எனக்காக யார் வக்காலமா நினைக்காதீங்க. கிருஷ்ணன் ஜவாப்தாரி. அதான் யாரா ஜவாப்தானா, கிருஷ்ணன் ஜவாப்தாரின்னு சொல்லிடுவோம். யம தர்மராஜ் ஆட்கள் வந்தா கூட கிருஷ்ணன் பேசி அப்புறம் வந்து எனக்கு கூடுவோம் அப்படின்னு சொல்லணும். வசனம் மதுரம், சரிதம் மதுரம். அவனுடைய நடவடிக்கைகள் மதுரமா இருக்கு. அதை நினைச்சுட்டே வாழலாம். இப்ப வாழ்க்கையில நம்ம அழறதுக்கும் புலம்புறதுக்கும் ஒரு 5-6 விஷயம் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்களேன். பகவான் நமக்கு பண்ண அனுகிரகம் 1000 கோடி விஷயங்கள் இருக்கு. அதை சொல்லி சொல்லி வாழலாம். இவ்வளவு விஷயங்கள்ல அசரதியா இருந்திருப்போம்,
அசந்தர்ப்பமா விட்டுருப்போம். ஆனா கண்ணன் நம்மளாக மீட்டு கொடுக்குறான் இல்லையா? ஸ்திரீகளுக்கு தெரியும், சமைக்கும் போது ஏதாவது உப்பு மறந்துருப்பேன், உப்பு போட்டுருப்பேன், கரெக்டாக பகவான் சொல்லிக் கொடுக்கும். ஜாகிரதை ஜாகிரதை, அடுப்புல பால் வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். கிருஷ்ணன் சின்ன 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 சின்னதா நீங்க காத்தாலே இந்த ராத்திரி வரைக்கும் பார்த்துடலாம். மினிமம் ஒரு 10 அனுபவமாவது உங்களுக்கு சத்தியமா கிடைக்கும். ஆனா அந்த சத்சங்கம் அப்படி, குருஜி அவனுடைய ஆசீர்வாதம் அப்படி. கிருஷ்ணானுபவம் இல்லாமல் ஒரு நாள் உங்களால வாழ முடியாது. நான் சத்தியம் பண்ணி நீங்க சொல்றேன். இந்த வாழ்க்கையை புரட்டி பார்த்ததுன்னா ஒரு சின்ன அனுபவமாவது கிருஷ்ண கிருபையை உணராம இருந்துக்கணும். இன்னைக்கு காத்தால ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும் உங்களுக்கு. நிச்சயமா அது யோசிச்சு பார்த்தேன்னா ஆமா அப்படின்னு காதல எழுப்பினதா இருக்கட்டும், இன்னைக்கு பண்ண சமையலா இருக்கட்டும், இன்னைக்கு ஆபீஸ்ல பண்ண வேலையா இருக்கட்டும், ட்ரெயின்ல போகும்போது இடம் கிடைச்ச ஏதோ ஒண்ணு, ஏதோ ஒரு விஷயம் கிருஷ்ணானுபவம் இல்லாமல் உங்களால ஜீவிக்க முடியாது. சத்தியமா சொல்றேன். சத்சங்கம் கேட்டாச்சுன்னா அந்த கிருஷ்ணானுபவம் தானா வந்துடும். எப்படின்னா சத்சங்கம் எப்படி, சத்குரு எப்படின்னா ஒரு அப்பா அம்மா இருக்காங்கன்னா குழந்தை பேர்ல பிக்சட் டெபாசிட்ல பணம் போட்டு வைக்கிறா தெரியுமா? அந்த மாதிரி யார சிஷ்யாலா ஏற்றுக்கிறோமோ அவ பேர்ல அவளுக்கு பதில கொஞ்சம் நாமஜபத்தை நாங்க போட்டு வைப்போம். நீங்க சொல்லவே இல்லை கூட அதே வட்டி வந்துட்டு இருக்கும். நீங்க சொல்றதா அதுலேயும் வேற வட்டி தான் வச்சுக்கோங்க போல. சத்தியமா சொல்றேன். அவாவா பேர்ல அவாவாளுக்காக ஒரு நாமஜபம் பண்றதுன்னு ஒண்ணு உண்டு. எத்தனை பேர் சிஷ்யாலா ஏற்றுக்கிறோமோ அத்தனை பேருக்காகவும் ஒரு நாமஜபம் கட்டாயம் பண்ணுவோம். அதெல்லாம் அப்படி டெபாசிட் ஆகி கூடவே இருந்து ரட்சிக்கும். அப்ப அந்த கிருஷ்ணானுபவம் அப்படின்றது சாஸ்வதமா உங்களுக்கு உண்டு. அப்ப அதை அனுபவிக்கணும், அதை நினைச்சுண்டு வாழுங்க. இது நடக்கலையே, இது கிடைக்கலையே, அவ அப்படி நடந்துட்டாளே, இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு கிருஷ்ணன் பண்ண கிருபையை யோசிக்க. அதனால சரிதம் மதுரம் நல்லதா அனுபவிக்கிற. இவ்வளவு அழகா எனக்கு எத்தனை கிருபை பண்ணிருக்கடா கிருஷ்ணா, எவ்வளவு மதுரமா இருக்கு. ராத்திரி படுத்துது அதெல்லாம் யோசனை பண்ணிட்டு படுது. இப்ப நடக்காத விஷயங்கள், மனதை பாதிக்கிற விஷயங்களை விட முன்னாடி நமக்கு நடந்த நன்மைகளை நினைச்சுக்கணும். நன்றன்று அன்றே மறப்பது நின்று இல்லையா? நல்லதெல்லாம் மறந்து நல்லதில்லாதெல்லாம் தள்ளிடும். நம்ம நடந்த கிருஷ்ணா ஏன்னா ஒருவேளை அன்றைய ராத்திரி கடைசி ராத்திரியா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிருஷ்ணானுபவத்தை நினைச்சுட்டு தூங்கினா வச்சுக்கோங்களேன், சுகமா இருக்கு. அப்ப நான் அடுத்த ஜென்மா தெரியல கிருஷ்ணானுபவத்தை அனுபவிக்கும்படியான ஒரு ஜென்மா கிடைக்கும். இல்லைன்னா வைகுண்டம் கிடைக்கும், அனுபவிக்கும். அப்ப அதை நினைச்சுக்கணும். சரிதம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம். வசனம்னா வஸ்திரம், கிருஷ்ணனுடைய பீதாம்பரம். நம்ம உடுத்திக்கிறதுனா கிருஷ்ணனோட வஸ்திரம்னு ஒரு பாவம் வச்சுக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் வஸ்திரம் கிடைக்கிறது அத்தனையும் கிருஷ்ணனே வஸ்திரமா வந்திருக்கா. வசனம் மதுரம். அப்ப அந்த வஸ்திரத்து மேல இருக்க அபிமானம் கிருஷ்ணன் மேல போயிடும். ஒவ்வொரு வஸ்திரத்து மேல அபிமானம். இது கல்யாணத்துக்கு கொடுத்த புடவை நிறைய வச்சிருக்கோம், லிஸ்ட் நிறைய உண்டு நமக்கு. இந்த அதுல சாணி சுனையில ஒரு அபிமானம் இருக்கும். இதுதான் நல்லா தண்ணி இருக்கும், அது எங்க போய் தொலைஞ்சதுலே தெரியாது. அதுவே சாணி சுருணை ரொம்ப ஆச்சரியமா அப்படி வேடிக்கை பார்த்துட்டு ஒரு ராத்திரி வீட்டுக்கு வீடு வாசல் நம்ம வரைக்கும் அதான் வச்சுக்கோங்களேன். அவன் மாவு அது இருக்கிறதே 4 முடிதான் தொங்கிட்டு இருக்கு. அந்த மாவுல அதை கடைசி வரைக்கும் ரொம்ப வேண்டாம் சொல்றோம். நிறைய விஷயங்கள்ல ஒரு அபிமானம். அதை விட அந்த வஸ்திரங்களை கிருஷ்ணனுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டாருன்னா அவையெல்லாம் கிருஷ்ணனுடைய வஸ்திரமா அபிமானிச்சுட்டாரு அப்படின்னா பிராரப்த கர்மா குறைஞ்சுப்படும். எல்லாமே கிருஷ்ண வஸ்திரம், கிருஷ்ணனுடைய வஸ்திரம் உங்களோட இருந்துட்டே இருக்கு. சரீரமே வஸ்திரம்னு தான் தெரியவா சொல்ற. உடம்பே ஒரு வஸ்திரம் தானே. பகவானே சொன்னவா சாந்தி ஜீர்ணானி யதாதிகாய நவானி கிருணாதி நரோபராணி ததா சரீராய விஹாய ஜீர்ணானி அந்யானி சம்யாதி நவானி தேசி அப்படின்னு. அப்ப சரீரமே ஒரு வஸ்திரம். அது இல்லாதபடி திருவனந்தபுரம் இல்லாட்டி இந்த ஜீயர்கள் எல்லாம் இருக்கா வச்சுக்கோங்களேன். அவெல்லாம் அந்த ராஜா திருவனந்தபுரம் திருவிதாங்கூர் ராஜா இல்லாட்டி ஜீயர்கள்லாம் பராமரிச்சுட்டா சுவாமியோட வஸ்திரத்தை அவள் சரீரத்து மேல சாப்பிடுவான். அவளுக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை. எப்படி இந்த மிலிட்ரி காரத்துக்கு போனா மேல தேசிய கொடி போட்டுனாங்க, நம்ம எல்லாம் போனா போட மாட்டோம். மிலிட்ரி காரா அதுவும் மிலிட்ரி அந்த சர்வீஸ் இருக்கும்போது பார்டர்ல ஏதாவது செத்து போயிட்டாங்க, அவசரமா தான் ஹார்ட் அட்டாக்ல எடுத்து போனாலும் போட மாட்டான். எனக்கு தெரிஞ்சு போட மாட்டான்.
அந்த வாரத செத்து போயிட்டா அப்படின்னா போடுறாரு. அதுபோல அந்த மரியாதை கோடி துணி சொல்லுவோம், கோடி மூடி எதிர்ப்பதன் முன்னம். அதில் அப்பயாவது ஒரு கிருஷ்ண வஸ்திரம் கிடைக்கட்டும். வசனம் மதுரம். ராத்திரி நீங்க ஒரு பாயில படுக்கிறது ஒரு பெட்ஷீட் போத்திகள் இல்லையா, கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்தை போத்திக்கேன்னு பாதிச்சுக்கோங்க. பத்மநாபனுடைய பீதாம்பரம், பாண்டரங்கனுடைய பீதாம்பரம். இந்த குழந்தைகள்லாம் அப்பா அம்மாவோட வஸ்திரத்தை போத்திக்கணும், அதுங்களுக்கு அது ஒரு சந்தோஷம், ஒரு குஷி. அதுபோல இந்த ராத்திரி நீங்க போட்டுக்கிறது கிருஷ்ணனுடைய வஸ்திரம்னு அப்படி போத்திக்கணும். வசனம் மதுரம். அப்ப என்ன ஆகணும், ஒரு நாள் நிஜமாவே கிருஷ்ண வஸ்திரம் மேல இப்படி பட்டு இருக்கு. யசோதை பண்ணுவா, கிருஷ்ணன் கிளம்பி போயிடுறான் இல்லையா, மதுரா போயிடுறான். அப்ப யசோதைக்கு அப்ப கிருஷ்ணன் நினப்பு வருமா, ராத்திரி கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்தை எடுத்துட்டு அது மேல போட்டு ஓன்னு பாலாட்டு பாடிட்டே கொண்டுவான். அவனோட கொஞ்சம் கோவணத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனோட தட்டு நமக்கு பிடிச்ச வாழ்வெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. தன்னுடைய குழந்தைகளுடைய துணின்னா அந்த அம்மா மடிக்கிறதே பாருங்க, நெஞ்சில் அப்படி தடவி தடவி இப்படி தடவி தடவி மடிக்கும். ஆச்சரியமா இருக்கும். அது பிடிக்காத துணி மடக்கணும் இப்படி மடக்க வச்சு ஓரத்தை வச்சுக்குவோம். அது இப்படி பக்கத்துல வரவே வரும். நெஞ்சோட நெஞ்சு எங்கடா வரும்னா அது குட்டி குழந்தைகளோட துணியை தானா நான் பாத்துக்கேன், நெஞ்சோட நெஞ்சா வச்சுதான் மடிக்க வரும். குட்டி துணி குழந்தைகள் நெஞ்சோட நெஞ்சு மடிக்க அவசியம் இல்லை. இப்படி 4 ரெஞ்சு ஒரு 2 மணி மடிச்சு ஓரத்தை வச்சுடலாம். அதுக்கு மேல அது ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் அந்த ஒரு பிரீத்தி. அதுபோல யசோதை, நிறைய கோபிகள்லாம் யசோதையுடைய ஒரு வஸ்திரம் தாயேந்தி யசோதையும் கொடுப்பாங்க. அது இல்லாம நந்தகோபால் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அந்த கோபாலா எழுந்திராய். அப்ப அந்த கிருஷ்ண வஸ்திரம் வசனம் மதுரம் நீங்க பிரார்த்திச்சுக்கோங்க. மனத்துக்குள்ள கிருஷ்ணா உங்களுக்கு பிடித்த கிருஷ்ணன் பாண்டரங்கனோ பத்மநாபனோ ரங்கநாதனோ வரதராஜனோ பாங்கியடிகாரியோ உடுத்தி கிருஷ்ணனோ கிருஷ்ணா அவனோட வஸ்திரம் மனம் நீங்க சும்மா பிரார்த்தனை பண்ணி விட்டுருங்கள. இன்னைக்காவது ஒரு நாள் தேடிண்டு வரும். எப்படி வரும், யார் மூலமா வரும்லாம் தெரியாது. ஆனால் வந்து ஸ்வயம் அனுபவத்தை சொல்றோம். ஸ்வயம் அனுபவம். சும்மா எவ்வளவு ஆசைப்படுறது இல்லையா, இனிமே இந்த மாதிரி ஆசைப்பட்டு பாருங்க. டெய்லி ஒரு ஆசை, தினம் ஒரு ஆசை, தினம் ஒரு ஆசை, தினம் கோடி கூட ஆசை வரும். இனிமேல் கிருஷ்ணனோட தினம் ஒரு ஆசை எழுதி வச்சுக்கோங்க. ஆத்துல கிருஷ்ணா எனக்கு உன்னுடைய வஸ்திரம் வரும், அது டெய்லி எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாள் எழுதி, எனக்கு பிருந்தாவனத்து ஒரு ராத்திரி இருக்க வேண்டிய ஆசை, எனக்கு பத்ரி உன்னை தரிசிக்கணும்னு ஆசை. சும்மா எழுதி வைங்கோலே, எழுதி நடக்கும்போது டிக் போட்டுக்கோங்க. நடக்கும், சத்தியமா நடக்கும். எப்படி நடக்கும்லாம் தெரியாது. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பந்திரிபுரம் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பாண்டர்கிட்ட ஒரு நாள் சொன்னேன், ஏன்னா அவனோட பிறந்த நாள்லாம் இங்க எப்படி கொண்டாடுவா, மதுராவில் எப்படி கொண்டாடுவான்னு தெரியும், பிருந்தாவனத்தை எப்படி கொண்டாடுவான்னு தெரியும், துவாரகை எப்படி கொண்டாடுறோம், பந்திரிபுரத்தை ஒன்றும் பெருசா தெரியலையே. அப்ப உன்னோட ஒரு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எனக்கு இங்க பார்க்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டு விட்டுட்டேன். மறந்தே போயிட்டான், சரியா மறந்தே போயிட்டேன். ஆனா ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு கிருஷ்ணன் என்ன கூப்பிட்டான். நானும் 2 குழந்தைகளும் போனோம். அழகா அன்னைக்கு அந்த இடத்துல கிருஷ்ணனுடைய பர்த்டே அன்னைக்கு கோவிலை பிரிக்கிறதுக்கும் கூட்டுறதுக்கும் அந்த இடத்துல சித்தம் பண்றதுக்குமான ஒரு கைகள் தூக்கி வாரி போட்டது. எப்படியோ நான் கேட்டேன், இப்படி கோகுலாஷ்டமி அன்னைக்கு சான்ஸே கிடையாது. நான் பந்திரிபுரம் வாய்ப்பே ரொம்ப தெரியும், நம்மளோட ப்ரோக்ராம் எல்லாம் ஒன்று சத்த கிடையாது. ஆனா அந்த கோகுலாஷ்டமி கண்ணன் அழிச்சுட்டு போனான் அப்படின்னா கருணாசா சும்மா வசனம் மதுரம். எப்பொழுதுமே அவனுடைய வஸ்திரம் நம்ம கூட இருக்கு, பயப்படவே பயப்படாது. இந்த வேலைக்கு போற அம்மாக்கள்லாம் குழந்தைக்கு நம்மளோட துணியெல்லாம் கொடுத்துட்டு போவோம், அது பத்திரமா வச்சுட்டு இருக்கும். அது நம்ம அம்மா கோயை கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுபோல வசனம் மதுரம் வலிதம் மதுரம். பகவானுடைய வளைவுகள், அந்த ஷேப், அந்த திரிபங்கி ரூபம் போல அவன் நிற்கிறது. எத்தனை அழகா நிற்கிறான். வேணுகோபாலன் நிறைய இடங்கள்ல இருக்கான், நிறைய வேணுகோபாலன் உண்டு, பிருந்தாவனத்துல உண்டு, நிறைய இடங்கள்ல உண்டு. ஒவ்வொரு இடத்துலயும் இந்த கண்ணன் வளைஞ்சு நிக்கிறது ரொம்ப அழகா இருக்கு. நம்ம ஸ்ரீநாத்ஜி ஒரு கை அப்படி தூக்கி நிக்கிறது, அது ஒரு அழகு. துவாரகாதீசன் 2 கையில சங்கீதம் பிடிச்சு நிக்கிறது ஒரு அழகு. ஒவ்வொரு அழகா இருக்கு. வலிதம் மதுரம். வளையறானா
பக்தாளுக்கு தகுந்தா போலே தன்னை வளர்ச்சிக்கணும். இந்த நிறைய இடங்கள்ல கிருஷ்ணனோட சித்திரம் பார்க்கலாம். இப்படி குட்டியில கிருஷ்ணன் இப்படி தலையை திரும்பி நம்மளை பார்க்கும். அச்சோடான் இருக்க பாக்குறது, இப்படி குனிஞ்சுட்டு தொந்திய வச்சுட்டு கையை இப்படி வச்சு அப்படி திரும்பி இப்படி சாஞ்சு பாக்குற சித்திரம். அதை பார்த்து மயங்காத ஆளே கிடையாது தெரிஞ்சு. அத்தான பேரும் இப்படி மயங்கிடும். அப்படி அழகா பாக்குறதே ஒரு அழகு. அதனால நிறைய பாருங்க அந்த பயலோட வளைவுகள் அழகா வளைஞ்சு வளைஞ்சு நிக்கிறது. வலிதம் மதுரம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ராத்திரி கிருஷ்ணா அப்படி அப்போ ஒரு நாள் என்ன ஆகும்னா அதே மாதிரி முட்டில கழிஞ்சு எட்டி பார்ப்பான். நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது போல இந்த திருடன் பாகவதர் கதை சொல்லியிருக்கோம் இல்லையா, மறுபடியும் முதல்ல என்று மறுபடியும் முதல்ல என்று. அதுல அவன் என்னெல்லாம் ஆசைப்படுறானோ அதே அலங்காரத்தோட கண்ணன் வரான் அப்படின்னு சரித்திரத்தை பார்க்க. யத்பாவம் தத் பவம். அப்ப இதெல்லாம் பாதிச்சுக்கோங்க. லலிதம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், லலிதம் மதுரம், சலிதம் மதுரம். சலிதம் அப்படிங்கிறது திரும்பியும் நடக்கிறது, ஆசையா நடக்கிறது, ஸ்டைலா நடக்கிறது, வெறுப்பேத்தறதுக்காக நடக்கிறது, கிண்டலா நடக்கிறது, நிறைய உண்டு. கவனத்துக்கு ஒரு அர்த்தம் உண்டு. சரி, கிட்ட நடைதான், நடை அழகு. இந்த பகவானுடையது அவ்வளவு அழகான ஒரு நடை. குண்டு கிருஷ்ணன் நடக்கிறது ஒரு அழகு, பதகா நடக்கிறது ஒரு அழகு, ராஜாதிராஜா நடக்கிறது ஒரு அழகு, துவாரகாதீசனா நடக்கிறது ஒரு அழகு. கோவர்ணகிரியை தூக்கிட்டு 7 நாள் கழிச்சு மலையை வச்சு நடந்து வரான் பகவான். அப்படியே கண்ணு பற்றா போல நடக்கிறான் சுவாமி. அதாவது எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் ஒண்ணும் பண்ணலப்பா, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி ஒரு நடம் நடக்கணும். சலிதம் மதுரம். அப்ப இந்த கிருஷ்ணன் இப்ப நம்ம வாழ்க்கையே பாருங்க, நிறைய விஷயங்கள் கண்ணன் தான் நிறையா நடந்து பண்றான். ஆனா அவன் பண்ணான்னு நமக்கு தெரியறதே இல்லை. பாருங்க, நம்ம ஐடியா பண்ணோம், நாம சொன்னா நடந்து கொடுத்தோம், அதான் அதிசயம். அப்ப கூட நம்மளோட நான் தான் முன்னாடி நிக்கிறது. நான் நிறைய நாமஜபம் பண்ண அந்த காரியம் நடந்து கொடுத்தோம். இவன் நாமஜபத்தினால காரியம் யாரும் சொல்றது. இந்த வருஷம் நானும் கேட்டு எல்லாரும், குருஜி நான் நாமஜபம் பண்ண நடந்தது. நான் நினைச்சுப்பேன், சரி நாமஜபத்தினாலே நடந்து சொல்லலாம், நான் நாமஜபம் பண்ணே நடந்தது. நான் 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 இதனால பொறுமையா கேட்டு இருக்கேன். ஏன்னா இன்னைக்காவது நான் நாமஜபத்தினாலே நடந்தேன் நீங்க சொல்லுவேன்னு ஒரு நம்பிக்கையில தானே. பகவான் என்ன பண்றான், அவனுடைய கிருபையினாலே அந்த காரியத்தை நடத்தி காட்டுறான். ஆனா தான் பண்ண மாதிரி காட்டிக்கிறது. சலிதம் மதுரம், அவ்வளவு அழகா நடக்கிறான். பிரமிதம் மதுரம், நம்மள பிரமிக்க செய்யறது, மயங்க வைக்கிறது, மயக்கி வைக்கிறது. என்ன சமயத்துல என்ன கர்மா பண்ண போறானே தெரியும். ஒரு ராத்திரியில குழந்தைய மாத்திட்டான் இல்லையா, யசோத தன் பிள்ளை நினைச்சுட்டே வளர்க்கிறான். ஒரு ராத்திரியில இவ பிள்ளை இந்த தேவக பிள்ளை அவளுக்கு தெரிஞ்சு. இத்தனை விஷயங்கள் மாறிண்டே இருக்கு. பிரமிதம் மதுரம். கோபிகள்லாம் அப்பாடா இனிமேல் நமக்கு தான் விஷயம் நினைச்சா இல்ல டாடா பை சீக்கிரம் கிளம்பி போயிட்டான் மதுராவுக்கு. எத்தனை விஷயங்கள் டக்கு டக்கு டக்குன்னு மாத்திட்டே இருக்கான். அதனால பிரமிக்கும்படியான காரியங்கள் பண்றான். பிரமிதம் மதுரம். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் டக்கு டக்குன்னு தூக்கி வாரி போடுறா. அது இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கை நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நடந்து போடுறதே. இது என்னதான் நடக்க போதும் நினைக்கிறோம். அது அவ்வளவு அழகா பகவான் ஜோரா எடுத்துன்னு போய் மாத்தி கொடுக்கிறான். பிரமிதம் மதுரம். எத்தனை விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில ஐயோ அப்படி நடந்து கொடுத்தேன்றோம். ஓ இது எப்படி மாறும் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்றோம். இல்லை, எத்தனை 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 மாற்றங்கள். பிரமிதம், நம்மள அப்படியே மயக்கி வச்சு மயங்க வச்சு விதவிதமான காரியங்கள் நடத்திட்டே இருக்கான். பிரமிதம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அப்ப இந்த கண்ணன் அழகா பஞ்சம். பகவானுடைய அதரம் மதுரமா இருக்கு, வதனம் மதுரமா இருக்கு, நயனம் மதுரமா இருக்கு, சிரிக்கிறது மதுரமா இருக்கு, ஹிருதயம் மதுரமா இருக்கு, நடக்கிறது மதுரமா இருக்கு, எல்லாம் மதுரமா இருக்கு. பகவானுடைய வார்த்தை மதுரமா இருக்கு, அவனுடைய நடவடிக்கை மதுரமா இருக்கு, அவனுடைய வஸ்திரம் மதுரமா இருக்கு, அவனுடைய அந்த வளைவுகள், அந்த ஷேப், அவன் நிக்கிற அந்த ஸ்டேட்டஸ் அது மதுரமா இருக்கு. அவன் நடக்கிறது மதுரமா இருக்கு, அவன் நம்மளை மயங்க வைக்கிறது மயக்க வைக்கிறது மதுரமா இருக்கு. அடுத்து சொல்ற வேணுர் மதுரோ ரேணுர் மதுர பாணிர் மதுர பாதவ் மதுர நிருத்யம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். வேணுர் மதுரம். பகவானுடைய வேணு மதுரமா. போன வாரத்துக்கு எத்தனை மணிக்கு எடுத்த? 3-4 எடுக்க வேண்டியா? அந்த புல்லாங்குழல் அவ்வளவு மதுரமா இருக்கு.
வேண்டாம்னா அது கண்ணனோட இஷ்டப்படி இருக்கு. அப்படிலாம் உள்ள ஓட்ட போட்டிருக்கான், மேல எல்லாம் ஓட்ட போட்டிருக்கான், அதுக்குன்னு வேற எதுவுமே வச்சுக்கல. கிருஷ்ணன் இஷ்டமா இருக்கிறதுனாலயே அது மதுரை தான் இருக்கு. இப்ப நாமும் கண்ணனுடைய இஷ்டமா இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். அந்த மதுரை இந்த வேணுல ஓட்டையெல்லாம் போடும்போது அதுக்குள்ள அடைஞ்சிருந்ததெல்லாம் வெளில போயிடுச்சு. அங்கங்க தொலை போட்டான். முதல்ல அதோட கூட்டத்திலே வெள்ளி எடுத்துட்டான், அதுக்கப்புறம் தொலை போட்டான், அப்புறம் அங்கங்க தொலை போட்டான். எல்லாத்தையும் சகிச்சுட்டு வேணும் இருக்குதான். எல்லாத்தையும் பண்ணும்போதெல்லாம் கண்ணகிட்ட கேட்டுதான், நீ ஏன் இப்படி பண்ற, நான் பாட்டுக்கு கூட்டத்தோட இருந்துட்டு பிரிச்சு விட்டிய சும்மா இருக்கு அப்படின்னு. அப்புறம் உள்ள போட்டு கொடை 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 குடைகிறான். அது என்னை போட்டு இப்படி குடையிறியே, எல்லாம் காரணமா தான் கோமா வருது. என்ன காரணம் புரியுது. சத்தங்களை வர சொல்ல எல்லாம் நன்மைக்கு எல்லாம் நன்மைக்கு. நான் குருஜிமான நிறைய சண்டை போட்டுருக்கேன். எதை பார்த்தாலும் நன்மைக்கே நன்மைக்கே எல்லாம் பொறுமையா இருக்கு. எவ்வளவு நல்லா பொறுமையா இருக்குது அப்படின்னு. ஆனா பொறுமையா தான் இருந்தேன், வேற வழி இல்லை வச்சுக்கோங்க. குருவை பிடிச்ச ஒரு கஷ்டம் இருக்கு. குருவை பிடிச்ச முதல்ல என்ன தெரியுமா, ஒரு பொறுமை வந்து சரி போ அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா அந்த பொறுமையே பின்னாடி பல விஷயங்களை நமக்கு புரிய வைக்கும். அந்த மதுரை வேணும் மதுரமா பொறுமையா இருக்கான். அப்புறம் மேல போட்டு ஓட்ட போடுறான். நேரமாக ஓட்டப்படுது. மேல எக்ஸ்ட்ரா வேட்டா தேவையா, ஒரு ஓட்டை தான் போட்டு, 2வது ஆமா, 3 ஆமா, 4 ஆமா, 5 இல்லைன்னா ஒரு தலை மட்டும் தனியா போட்டிருக்கேன். அதுதான் கடைசியில் இப்படி கையில் இப்படி வச்சுட்டானா இந்த வேணு சிரிச்சுதான் எல்லா ஓட்டையும் போட்டு மேல எல்லாம் மூடி ஓட்டையை வேற அடைச்சிட்டு ஒரு ஓட்டை இது ஓட்டையே போடாம இருந்திருக்கான். வேணு சொல்றது இவ்வளவு கஷ்டம் எல்லா ஓட்டையும் போட்டு அழகா ஃபுல்லா அடைச்சி வச்சுட்டு இங்க ஒரு ஓட்டை, மேல ஒரு 6 ஓட்டை, இங்கே ஒரு பக்கம் ஒரு ஓட்டை, இவ்வளவு ஓட்டையை வச்சு என்ன பண்ண போற, பொறுமையா இருக்கு. அது ஊதுறான் சுவாமி. ஊதின உடனே இது பாத்தீங்கன்னா உள்ளுக்கு அப்படி காத்து வருது. எதுக்கு ஊதுறான், எல்லா ஓட்டையும் அடைச்சிட்டு ஒவ்வொரு ஓட்டையா மூடி திறந்து மூடினா அழகான ஒரு நாதம். எல்லாரும் ஓடி வர, ஐயோ இந்த புல்லாவில் என்னமா அழகா சத்தம் வருது அப்படின்னா பகவான் சிரிச்சான். கஷ்டப்பட்டு வாசிக்கிறது நானு, புல்லாவில் எவ்வளவு இனிமையான நாதம்ன்றான். யாராவது என்ன கொண்டாடுறாளோ உன்னை கொண்டாடுறாளா எனக்கு வேணும் சொல்லிட்டுதான். என்னதான் சொல்றா, இதுக்குதான் உலகம் பண்ணேன் அப்படின்னா கண்ணன். புல்லாங்குழல் ஊதுற கண்ணன் தெரியதான் தெரியல, அந்த வேணுலேந்து வர நாதம். குழலினிது யாழினிது என்பன்றார் இல்லையா, வாசிக்கிறவா தானே முக்கியம். நம்மளும் அவ பிள்ளாங்க பாய் பாய் பாயின்னு ஊதுறோம். ஆனா அந்த நாதமும் நன்னா தானே இருக்கு. நம்ம சத்தம் வருதா, இதே வாயில ஒரு பீட்டி அப்படின்னு இந்த வாயிலே வர காத்து எதுல போகிறதோ அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லும். அது புல்லாங்குழல வரும்போது அவ்வளவு நல்ல நாதம். அப்படியே மனசு மயங்கிறது இல்லையா. அப்ப வேணு கேட்டுதான், இதுக்குதான் விளவும் பண்ணியா, இதுக்காகத்தான் இத்தனையும் பண்ண. இனிமேல் என்ன பண்ண போறேன்னா பகவான் இடுப்புல சொருகி வச்சுக்கிறேன்னு வச்சுட்டேன். உடனே வேணு கேட்டுது, அப்ப நான் இனிமேல் ஏன் சொத்து அப்படின்ட்டான். அப்ப வேணு அழுதுதான், இதுக்குதான் விளவும் பண்ணியா, ஓன் சொத்தாக்கிக்கிறதுக்காக, நம்மளையும் அவனுடைய சொத்தாக்கிக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு விஷயங்கள் வாழ்க்கையில பண்ணிருக்கான். சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப கடுமையா இருக்கு நம்ம வாழ்க்கையில. ரொம்ப அந்த காலகட்டமே பயங்கரமா இருக்கு. நம்ம யோசிச்சு பார்த்தா கூட ஐயோ அந்த காலகட்டம்லாம் திரும்பி வரவே கூடாது அப்படின்னு. ஆனா அந்த காலகட்டத்துல நம்மள நிறைய குறைஞ்சிருக்கான் சுவாமி, பக்குவப்படுத்திருக்கான். பல சந்தர்ப்பங்கள்ல என்ன நடக்கிறதுனே புரியறது இல்லை. இந்த வேணுக்கு புரியாத மாதிரிதான் இருக்கும். ஆனா ஏதோ பண்ணிருக்கேன். எதுக்குடான்னா அவனுடைய சொத்தாக நம்மளை மாத்திருக்க. இது நாள் வரைக்கும் பகவான் தன்னுடைய சொத்தா நம்மளை மாத்திக்கிறதுக்காகத்தான் பல காரியங்கள் பண்ணியிருக்கான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில காரியங்கள் ரொம்ப துக்கம், சொல்ற துக்கமான காரியங்கள் மட்டுமே. வேணுக்கு எல்லாமே துக்கமான விஷயமாக நடந்தது. ஆனா அத்தனை துக்கமும் அதுக்கு கிருஷ்ணனுடைய சொத்துன்ற ஒரு பக்குவத்தை கொடுத்தது. குந்தி தேவிகள் நிறைய கஷ்டத்தை கொடுப்பா அப்படி. அதுபோல வேணு மதுரம் அந்த மாதிரி நம்மளையும் அவன் சொத்தா மாத்திக்கிறதுக்காக எல்லாம் பண்றான். அந்த வேணுகானம் கேட்கணும். தினம் ஒரு ஆசிரியர் எழுதி உன்னுடைய வேணுகானம் கேட்கணும். சத்தியமா ஒரு நாள் கேட்கணும். அது வர்ணிக்கவே முடியாது. நீராசு நம்ம காற்றினிலே வரும் கீதம். அது என்னமோ இங்க இருந்தோ வரும். ஒரு மகாத்மா இருந்தார். அவருக்கு பிருந்தாவனம் பக்கம் அழையும் பொழுது கோவர்தனகிரி பக்கம் நல்ல வேணுகானம் கேட்கறது. கிருஷ்ணா எங்க எங்கன்னு தேடி தேடி ஓடுறார். கடைசியில் ஒரு குகையில ஓடிட்டு அப்படியே கிருஷ்ணனோட ஐக்கியம் ஆயிடுது. இந்த வேணுகானம் அவர் கிருஷ்ணனோட ஐக்கியப்படுத்தி. வேணூர் மது சாட்சி கோபால் நாட்டு. அவனுக்கு ஒரு பக்தை அழகா ஒரு புல்லாங்குழல் இருக்கிறான். ஆனா அவன் கைக்குள்ள ஏறல. ரொம்ப வருத்தப்படுறான்.
பட்டர் சொன்ன கவலைப்படாம பகவான் வீடு வச்சுட்டு அவர் பாட்டு போயிட்டார். இந்த பக்தன் பாட்டுக்கு ஓரத்தில் இருக்கும். கொஞ்ச நேரத்தில் ஒரு வேணுகானம் கேட்கிற சப்தம். என்னடா அது கேட்கிற ஓடி வந்து பார்த்தா எந்த புல்லாங்குழல் கையில ஏறலையோ அந்த புல்லாங்குழல கையில எடுத்து வச்சுன்னு கிருஷ்ணன் வேணுகானம் பண்ண அர்ச்சாவதாரம் மூர்த்தி. அப்ப அந்த பக்தன் அதெல்லாம் உன் கை பெருசாச்சா வேணு சின்னதாச்சா ஆனா நீங்க எடுத்துட்டியாப்பா அப்படின்னா வேணு மதுரோ. அப்ப அந்த வேணு போல நாம ஒரு ஜென்மம் அந்த புல்லாங்குழலா வேணும். தினமுறை ஆசை எழுதிக்கும் உன் கையில் புல்லாங்குழலாய் இருக்க ஆசை. அப்பதான் தெரியும் இந்த வேணூர் மதுரம்ன்றது. அப்பதான் தெரியும் விப்ரத்தேனும் ஜட்டரப்பட்டையோகோ அப்படிலாம் வீட்டுல சொல்லுவான். அது காலவே முத்துமா கிருஷ்ணோட காலடி உரசி பார்க்கலாம், இடுப்பட தடவி பார்க்கலாம், அவன் வாயில அதராமிரத்தை குடிச்சு பார்க்கலாம். இந்த பிருந்தாவனம் போனோம் வச்சுக்கோங்களேன், நிதிவன்லையோ சேவா குஞ்சிலையோ ஒரு ராதிகா சன்னதி உண்டு. கரெக்டா எந்த இடம் ஞாபகம் இல்லை. அழகா ஒரு புல்லாங்குழல் வச்சிருக்கோம். டக்குன்னு பார்த்து கிருஷ்ணன் போயிடுவோம். உத்து பார்த்தா தான் தெரியும் ராதிகா ராணி கையில புல்லாங்குழல் வச்சிருந்துருப்பா. ராதிகா ராணி நிதிவன்னோ நிதிவன் நம்மெல்லாம் பார்த்தோம் இல்லையா. நிதிவன்ல ராதிகா ராணி இப்ப புல்லாங்குழல் வச்சிருந்து ஆச்சரியமா அதி விசேஷமா வேண்டாம்னா கிருஷ்ணகிட்ட அபகரிச்சு வச்சுட்டு இருக்காள். அந்த முரளிய வேணுவ வம்சி 3 புல்லாங்குழல் பேர். அப்ப கிருஷ்ணன் திருப்பியும் கேட்கிறானா, ஏ புல்லாங்குழலே எப்படி இருந்தது ராதிகா கிட்ட? உன்னை விட நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னா சாபல்யம் ஆயிடுச்சு. அப்ப வேணுர் மதுரா மதுரோ வேணுர் மதுரா அழகா ரைமிகள். வேணு ரேணு ரேணு அப்படின்னா பாத ஜூனி. பக்தாங்கிரி ரேணு பரகாலயதீந்திர மிஸ்ரான் சொல்ல இல்லையா. பூதம் சரஸ்ச மகதாஹ்வய பக்தநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரி ரேணு. பக்த அங்கிரி ரேணு. பக்தாங்கிரினா தொண்டர் அடிப்புடி, ரேணுனா தூளி, பாத தூளின்னு பேர். இந்த பிருந்தாவனம் சேவா குஞ்ச் நிதிவனம்லாம் போனா நிறைய பேர் அங்க பிரதட்சணம் பண்ணுவாங்க. கிருஷ்ணனுடைய பாத தூளி மேல படணும் அப்படின்னு. அக்ரூர் அப்படிதானே பஞ்சா அழைத்து வருகிறேன். எத்தனாவது வாக்கியம்? பரவாயில்ல. அப்ப அந்த பாத தூளிக்கு அத்தனை ஒரு மகிமை. பக்தாங்கிரி ரேணு. அதுபோல ரேணுர் மதுர பகவானுடைய பாததூளி மதுரமான நம்முடைய பாவங்களை எல்லாம் நாசம் பண்ணும்படியான திருவடி தூளி. அப்படி எடுத்து அப்படி தலையில் அப்படி போட்டுக்கணும். பிருந்தாவனம் எல்லாம் போகணும், துவாரகை எல்லாம் போகணும்னா துவாரகத்தில் இருக்க மண்ணெல்லாம் கிருஷ்ணனுடைய சரணகமலங்கள் பட்ட மண். அதான் பிருந்தாவனத்தை மண் எடுத்துட்டு வரும். யமுனாலே மண் எடுத்ததெல்லாம் கிருஷ்ணனுடைய பாததூளி, கிருஷ்ணனுடைய சரணகமலம் பட்ட ஒரு பாதத்து. ரேணுர் மதுர. சனாதன கோஸ்வாமி ரொம்ப வயசான காலத்தில் தள்ளாத வயசுலையும் டெய்லி கோவர்தகிரி பரிக்கிரமா பண்ண. நல்லா தம்பாருக்கவா பண்ணாலே 7-8 மணி நேரம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு ஜபிச்சுட்டு இருந்தார். அப்ப பகவான் பிரத்யட்சமான இப்படி தள்ளாத வயசுல நீ போய் கோவர்தகிரி பிரதட்சணம் பண்ணணுமோ அப்படி இல்லப்பா, நீ எனக்கு எவ்வளவோ கிருப பண்ற, அதுக்கு பக்திக்கனால ஒண்ணும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் கோவர்தகிரி பிரதட்சணம்ன்ற ஒரு சங்கல்பம் வச்சிருக்க, அறியாது பண்றேனே அப்படி. அப்ப அழகா பகவான் சொல்றான், சரி எனக்கு என்ன கோவர்தகிரி பிரதட்சணம் அவ்வளவுதானு சொல்லிட்டு கோவர்தகிரிலேருந்து ஒரு சிலானா கல் பாறை எடுத்து போட்டு அது மேல நிக்கிறான். பகவான் இன்னும் வேணுகானம் பண்றான். அது மேல நின்று ஒரு கால அப்படி வச்சுட்டு ஒரு கால அப்படி வச்சுட்டு வேணுகானம் பண்ணி நிற்கிறான். வேணுகானம் கேட்டு அந்த பாறை உருக ஆரம்பிக்கிறது. உருக ஆரம்பிச்சு கிருஷ்ணனோட திருவடியில் அப்படியே பதிஞ்சுடுறது. அப்ப அங்கேருந்து ஒரு கண்ணுக்குட்டி வேற ஓடி வந்து அதுவும் வந்து பாறை மேல காலை வச்சு கிருஷ்ண பக்கத்துல நிக்க, அதோட பாதமும் அதுல பதிஞ்சுடும். பகவான் வேணுகானம் பண்ணும்போது அந்த கையில மாடு வைக்கிற குச்சி அப்படி கீழே போட்டான். அந்த பாறை உருகினதுல அதுவும் பயப்பட்டு அதுவோட ஷேப் வந்துடும். இதை எடுத்து பகவான் கொடுத்தான். சனாதன கோஸ்வாமி கிட்ட கொடுத்துட்டு இதை டெய்லி பிரதட்சணம் பண்ண. இன்னைக்கும் அந்த பாறை பிருந்தாவனத்துல இருக்கு.
அழகா பகவானோட பாதம். அந்த மொபைல்ல கூட அந்த போட்டோ இருக்கு, நான் முடிஞ்சோட காட்டுறேன். எனக்கு ஏதோ வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல கூட அதோட போட்டோ போட்டிருந்தேன். இந்த கோவர்தன பூஜை அன்னைக்கு தான் போட்டு ஞாபகம் எனக்கு. பகவானோட அந்த பாதத்தினுடைய அந்த பாததூளி பத்தவன அவ்வளவு மகிமை வந்தது, அத்தனை வசதி. அப்ப அந்த பாததூளி தான் நம்ம தலையில படுறது. எப்படின்னா நம்ம பெருமாள் கோவிலுக்குலாம் போடுற சடாரி சாத்திரா இல்லையா, ஸ்வயம் சுவாமியுடைய சரண கமலம் தான். இப்ப ரேணூர் மதுர பகவானுடைய திருவடி தூளி ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு நாளுமே தலையில பகவானுடைய பாதம் இருக்கு, அவனோட தர்சிரசில அவனுடைய பாததூளி இருக்குன்னு படுத்துக்கணும். காத்தால எழுந்துக்கும் பொழுது அவசர அவசரமா எழுந்து வேலைகள் பண்ண வேண்டாம். 2 நிமிஷம் சுவாமிக்காக ஒதுக்கும். ரொம்ப நேரம் சொல்லணும், எழுந்தவொடனே அதை பண்ணணும், வாசப்பருப்பணும், மணி ஆயிடுத்து, அதான் நீங்க சமத்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஜாஸ்தி ஏற்படணும் டைம்ல. 4லேருந்து ஒரு 35 நிமிஷம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க. அப்புறம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பாருங்க. 5 நிமிஷம் எல்லாம் ஒதுக்கிடுங்க. இன்னாருடைய மனைவி, இன்னாருடைய கணவன், இன்னாருடைய குழந்தை, இந்த சோசியல் ஸ்டேட்டஸ், உங்களுக்கு தலைக்கு மேல இருக்கக்கூடிய வேலைகள், பொறுப்பு எல்லாம் வீசி ஓரத்தை வச்சுட்டு, நான் கிருஷ்ண குழந்தை, நான் கிருஷ்ணனுக்காக வந்திருக்கேன், கிருஷ்ணனுடைய பாதம் என் தலை மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரும்ப இந்த மனசுல கிருஷ்ணனுடைய பாதம் தலைமையில இருக்குன்னு பாவிச்சுண்டு கொஞ்ச நேரம் நாம சொல்லுவோம். ஒரு நாள்ல வந்துடாது, அப்பதான் பால் ஞாபகம் வரும், அப்பதான் மெயினா ஞாபகம் வரும். நான் வராதுன்னா சொல்ல மாட்டேன். கிருஷ்ணாலாம் வரப்படாதுன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காரு. எத்தனை நாள் தான் பாரத சம்பந்தத்திலேயே ஓடுவேன். ஒவ்வொரு பாரமா சம்பந்தம் இருக்கும். பாவமா இருக்கணும் அவங்க எல்லாம் பார்த்தா. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பாரத சமத்துவம் தலை மேல, யாருக்காகவோ ஒரு பாரம், எதை பத்தியோ ஒரு பாரம், பொறுப்பு, என்னமோ தலையில என்னமோ ஓடுறோம். அவ்வளவுதான். ஒரு சுகமா இல்லை, சுகப்படுறதுக்கான அதிகாரமும் வாய்ப்புகள் இருந்தும் சுகமா இல்லை. அதான் கஷ்டமா இருக்கு. அதிகாரம் இல்லை, வாய்ப்பு இல்லை வச்சுக்கோங்களேன், நியாயம்லாம். சத்சங்கம் இருக்கு, குரு இருக்கா, நாமஜபம் இருக்கு, பாரத பூமியில வாழ்க்கை இருக்கு. அப்ப சுகத்துக்கு என்ன குறை உண்டு சொல்லுங்க. அப்ப ஏன் சுகம் இல்லைன்னா இதெல்லாம் ஏற்றி வச்சுருக்கு. நீங்க ஓர கீழே வைக்கிறதுனால அதெல்லாம் ஒன்றும் காணாம போயிட போறதில்ல. நீங்க உங்களை யாரும் பொறுப்பு இல்லைன்னு திட்டெல்லாம் போறதில்லை. இந்த ட்ரெயின்ல எல்லாம் கொண்டு லக்கேஜ் வச்சுட்டு உட்காந்து பொறுப்பு இல்லைன்னா யாராவது சொல்றான். நீங்க தலை மேல தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கலாம், கால் கீழே வச்சுட்டு உட்காந்துக்கலாம், லக்கேஜ் மேல கூட நீங்க உட்காந்துக்கலாம், தப்பு இல்லை. தலைக்கு மேல வச்சுக்கிறது எப்படி யோசனை பண்ணி பாருங்க. சீட்டுக்கு வச்சு உட்காந்து போறது எப்படி வரும், அதுக்கு லக்கேஜ் மேலே உட்காந்து எவ்வளவு சுகம்னு பாருங்க. அது போல கொஞ்சம் தள்ளி வைக்க பழகிக்கோங்க. அப்பப்ப இதெல்லாம் அப்படி ரைட் அப்படின்னு கொஞ்சம் பழகிக்கோங்க. எத்தனை நாள் தான் இதெல்லாம் பிடிச்சுட்டே ஓடுது, நாள் குறைஞ்சுட்டு இருக்க நம்ம வாழ்க்கையில். அவங்க குழந்தைங்க அக்கறை வேண்டாம், வாழ்க்கையில பொறுப்பு வேண்டாம் அப்படி நான் சொல்லவே இல்லை. அப்பப்ப கொஞ்சம் தனியா இருக்குங்க. நீங்க உங்க கிருஷ்ணன் இதெல்லாம் இருக்கட்டும். நீங்க ராத்திரி ட்ரெயின்ல பர்த்ல தூங்குறது, லக்கேஜ் எங்கேயும் போறோம், கீழே தான் இருக்கு, அதான் நீங்க தான் எடுத்துட்டு போறது. அது வரைக்கும் நிம்மதியா இருங்கன்னு சொல்றேன். எல்லாம் தள்ளி வைங்க. அடுத்த ஸ்டேஜ் போகணும் பக்தியில. இவ்வளவு நாள் இதெல்லாம் பிடிச்சிட்டு நாமஜபம் பண்ண பழகின்றதுல நீங்க அடுத்த ஸ்டேஜ் அப்படி ஒரு லக்ஷ்மண் ரேகா போட்டு, அது பொண்ணா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், ஆத்துக்காரா இருக்கட்டும், ஆத்துக்காரியா இருக்கட்டும், அது புரியும் நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தானா விட்டு போகும். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். நான்லாம் ஊர் ஊரா சுத்தின்னு இருக்கேன். என் பொண்ணாட்டியும் விட்டு என் பிள்ளையும் விட்டு தான் வரேன். அப்படின்னு உட்காந்து அழுதுட்டா இருக்கேன். என் பிள்ளை எல்லாம் நான் இல்லாம என்ன பண்ணலாம், அவ்வளவுதான். உங்களை வர எனக்கு குடும்பம், நான் குடும்பத்தில் இல்லைன்னா கூட ஆமா உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லலாம். அதுக்காக பகவான் எங்களெல்லாம் குடும்பத்தை உட்கார வச்சுடுறோம். அதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமா லோகத்துல. நான் விஜயமாட்ட பல தடவை கேட்பேன், நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், நான் எதுக்கு வேலைக்கு போகணும், நிறைய கேட்பேன். அம்மா திரும்பி ஒரு பதில் சொல்லுவா, அடுத்த நாளைக்கு நீ பதில் சொல்றதுக்கு உனக்கு அந்த அனுபவம் வேணுங்க, அப்ப அனுபவிச்சுதான் சொல்லணுமா அப்படின்னு. அப்படியே குருஜியமா சொன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டா உலகத்துல பெருசு, அனுபவம் குரு அப்படின்னு. சத்தியம். அப்ப தைரியமா சொல்ல முடியும் இல்லையா. அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பிள்ளை இருந்தா தெரியும், எனக்கு பிள்ளை இருக்கு நான் சொல்லுவேன் இல்லையா. அப்ப பொண்டாட்டி இருந்தா தெரியும், எனக்கு தெரியும் தெரியுமே. இப்ப நிறைய உண்டு. அப்ப
எல்லாமே இருக்கு, கொஞ்சம் தள்ளி வைங்க. மனசால லேசா எவ்வளவு சுகம் தெரியுமா? எப்படி தள்ளி வைக்கலாம்? தள்ளி வைக்கணும் நீங்க சொல்ல முடியாது, பொய். மண்ணா தூக்கல என்ன ஆத்துக்காரி குடிச்சுனா தூங்குறது, பக்கத்தை வச்சு அப்படின்னு தூங்குறது, பிள்ளையா கொண்டு வர தோன்றது. சத்தியமா இல்ல, சத்தியமா இல்ல. அப்பதான் நிம்மதியா இருக்கும் சுகம். நல்லா தூக்கத்துல அவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் கழிச்சு கட்டி ஓரம் தள்ளி வச்சப்பா அப்படின்னு. அதுபோல காத்தால எழுந்த உடனே கிருஷ்ணன் குழந்தை அப்படின்னு எழுந்துக்கணும். கிருஷ்ணதாசி, கிருஷ்ண சொத்து அனுபவிக்கிறதுக்காக எழுதுக்கணும். ஆபீஸு லிஸ்ட் நிறைய இருக்கும், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டாம். எல்லாத்துக்கும் தள்ளி வைங்களே, அப்படி தள்ளி வச்சுட்டு பாருங்களேன், நீங்க ரொம்ப சமத்து தான், உங்களுக்கு கிடைக்கிற ஆனந்தம் ஜாஸ்தி தான். இதெல்லாம் வச்சுட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கிற எல்லாமே உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. கிருஷ்ணன் உங்களுக்கு பண்ணிட்டு அனுகிரகம் புரிகிறது இல்லை, அதுக்குதான் சொல்லுவேன். இதெல்லாம் அப்படி லேசா 5 நிமிஷம் எல்லாம் பத்திரமா அது மேலே ஈச்சு ஒட்டி உரைச்சிண்டு பிச்சிக்கா பிச்சிக்கா நல்லா அலைங்க. நாங்கள் வேண்டாமே சொல்ல, பாம்பே ட்ரெயின் மாதிரி இடிச்சுட்டு பிடிச்சிட்டு போங்க, மெதிச்சுட்டு மெதி வாங்கிட்டு போங்க. 5 நிமிஷம் காத்தால ஒரு 5 நிமிஷம், ராத்திரி ஒரு 5 நிமிஷம் கழகி பாருங்க. மத்தியானம் ட்ரெயின்ல போய் அப்படி உங்களுக்கு யாருக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, உங்களுக்கும் கிருஷ்ணனுக்கு மட்டும் சம்பந்தம். அப்பாடான்னு அப்ப நிறைய பலம். அதுதான் தியானம்னு பேர், மெடிடேஷன் இல்லையா? எல்லாம் மெடிடேட் பண்ணும்போ அப்ப என்ன பண்ணா இந்த வியாதிகள் கூட பாதிக்கிறது குறையாது. இந்த வியாதிகளுடைய பாதிப்பெல்லாம் எப்படி தெரியுமா? ஐயோ கை வலிக்கிறதே நடத்த பாதிக்கும். தேகாத்ம அபிமானம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபிமானத்தை ஒதுக்கி வைக்க பெரிய விஷயங்களுக்கு உங்களுக்கு வழி கூடவே இருக்கு, தீர்வு இருக்குன்னு தெரியும். நம்ம சொல்ல என்ன தீர்வு? என்னோடது நீங்க பார்த்தா தீர்வு இல்லை, அவனோடதுன்னு ஓரத்தை வச்சு வேடிக்கை பாருங்க, தீர்வு தானா கிடைக்கும். திரௌபதியும் தன்னோட அவமானம்னு நினைக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டா. அவன் எவ்வளவு டென்ஷன், எவ்வளவு அழுதா, எவ்வளவு புலம்பினா, எவ்வளவு சக்தி வரையமாச்சு. இருகையும் விட்டேனோ அதை கேட்ட வாக்கியம். நாலு பெண்பிள்ளை கட்சி பேப்பரையும் கொண்டு வந்து உட்காருங்க, அப்பதான் தெரியும். இல்லாட்டி திரும்பி ஒரு வர பெண்பிள்ளை கட்சி ரீகார்ட் பண்ணாதான் தெரியும் பொழுது. அப்ப அவனோட இது விட்ட உடனேயே எல்லாம் கடகட நடந்தது பார்த்தாளா? அப்ப சொல்யூஷன் அவகிட்ட தானே இருந்தது. வெள்ளது யார் அவகிட்ட ஞாபகப்படுத்தலையே, திரௌபதி சொல்லிடி கூப்பிடுன்னு சொல்ல சொன்ன உடனே கடகடன்னு வந்துடுத்து. ஒரு பிரயத்தனம் அவசியம் இல்லாதபடி வஸ்திரம் தான், அவ்வளவுதான் நான் சொல்றேன். எல்லாம் ஒதுக்கிட்டோ கிருஷ்ணனுடையதுன்னு ஒட்டுடுங்கோ, யோக க்ஷேமம் வகாமி. அது எதுவாகனா இருக்கட்டும், உங்க குழந்தைக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஆபீஸ் விஷயமா இருக்கட்டும், உங்க குழந்தைகளுடைய சரீரம் நன்னாகிறதா இருக்கட்டும், உங்க வியாதி சரியாகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஒவ்வொன்று வச்சிருக்காரு. அது எல்லாத்துக்கும் தானாக ஒரு செட்டில் ஆகணும், தானா நடக்கும். கஜேந்திரன் ஆதி மூலமேனு கத்தினவன கடகட நடந்தது இல்லையா? 1000 வருஷம் வரைக்கும் அவன் போராடிட்டு இருந்தான் பைத்தியம் மாதிரி, ஒண்ணுமே நடக்கல. பலம் குறைஞ்சதுதான் மிச்சம், மனசு வீக்கானதுதான் மிச்சம், ஒன்னும் வாய்ப்பே. எப்ப ஆதி மூலமேன்னு அவன்கிட்ட ஒப்படைச்சானோ அடுத்த சனம் நாராயணன் வந்தா உடனே பலம் வந்துடுத்து. அங்க இருக்க தாமரையை எடுத்தா, நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே கொடுத்தா. சுவாமி வந்தார், முதலையும் யானையத்தி கரையில போட்டார், சக்கராயத்தை கொண்டு முதலையை உதம் பண்ணார், யானத்துல கையை வச்சார். எந்த யானை சரீரம் வலிச்சுட்டு இருக்கோ யானை சரீரத்தை காப்பாத்திட்டார். உடனே சத்துர்புஜதாரியா சுவாரூபிய முக்தி கொடுத்துட்டார், கிளம்பி போயிட்டான். எப்ப? ஆதி மூலமே. அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி கொடுத்துருங்க, அதான் சொல்றேன். அதான் ரேணுர் மதுர. இத்தனை எதுக்கு சொன்னேன்னா, அவனுடைய பாததூளி உங்க தலைமையில இருக்கு, நம்ம தலைமையில இருக்கு. எனக்கு என்ன கவலை, என்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொல்லாதீங்க. கிருஷ்ணனுடைய சரணதூளின்னு ஒரு பெரிய சொத்து, நீங்காத செல்வம் நிறைந்து. அது இருக்கும்போது யார் என்ன பண்ணிட முடியும்? யார் நமக்கு வாழ்க்கையை தடுத்துட முடியும்? யார் நமக்கு வர நல்லதை கெடுத்துட முடியும்? நமக்கு நல்லது நடக்காம இருந்துருமா? பார்த்துருவோமே, நடந்துருமா? அப்படி நிச்சயமா இல்லை. சுவாமி இருக்கா? ஆசாரவே அசராதீங்க, கவலையே படாதீங்க, பயப்படாதீங்க. நிம்மதியா தைரியமா எனக்கு அவன் பண்ணித்தான் ஆகணும் உரிமை. இந்த ஹோட்டல் எல்லாம் போய் இல்லாட்டி ஒரு கடையில நின்று இருக்கும், சண்டை போடுறோம்ல, எவ்வளவு நேரம் நான் நிக்கிறேன், அவளுக்கு முன்னாடி நான் வந்தேன், அவள் சண்டை போடுறோம்ல. ரைட்ஸ் இருக்குல்ல, அதை விட ரைட்ஸ் நமக்கு யார்கிட்ட இருக்குன்னா சுவாமி கிட்ட இருக்கு. உங்க கிருஷ்ணன் கிட்ட உங்களுக்கு பூரண உரிமை உண்டு, அதிகாரம் உண்டு, நடத்திக்கக்கூடிய அருகதை உண்டு.
உங்க ரைட் சொல்றா இல்லையா, ஒரு ஹியூமன் ரைட். ஸ்வராஜ் என்னுடைய பிறப்புரிமைன்னு இல்லையா பாலகங்காதர திலகர். ஏன் சுதந்திரம்? அது என்னுடைய ரைட், அவ்வளவுதான். இப்பெல்லாம் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ன்ற இல்லையா, அந்த மாதிரி ரைட் டு அட்டைன் ஆக்ட் ஒன்று உண்டு. என்ன வேணாலும் அடையறதுக்கான ஒரு அதிகாரம் நமக்கு இருக்கு, உபயோகப்படுத்திக்கோங்க. ரேணுர் மதுர வேணுர் மதுர ரேணுர் மதுர பாணிர் மதுர, பகவானுடைய திருக்கைகள். மாமேகம் சரணம் பிரஜ காட்டுறதோன்னு திருப்பதி பெருமாளுடைய கைகள் அழகா பாரு, என் திருவடியை பிடிச்சுக்கோன்னு காட்டுறானே. குருவாயிருப்பன் தா அப்படின்னு கை காட்டுறது ஒண்ணு. பாண்டரங்கன் இந்த பாவக்கடல் இவ்வளவுதான் இடுப்புல கை வச்சுட்டு இருக்கோன்னு. கராபியாம் ரொம்ப அழகா பாண்டரங்காஷ்டகத்துல சங்கர பகவத் பாதர் சொல்றார், அழகா இடுப்புல கை வச்சுட்டு இருக்கான். எதுக்குடா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னா, இந்த பவசாகரம் இவ்வளவுதான், பயப்படாதுன்னு காட்டுறாங்க. அப்ப யாரோ பக்தாங்கிட்ட கேட்டான், இடுப்பளவுன்னா யாரோட இடுப்பளவு? அவர் இடுப்பளவா நம்ம இடுப்பளவா? இப்போ ஒரு குழந்தை இருக்கு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம அது ஹைட்டே இடுப்பு தான். அப்ப அதோட இடுப்பளவு எவ்வளவு இருக்கும்? அவாவாளுடைய இடுப்பளவு தான். இந்த பவசாகரம் உங்களுடைய துன்பமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், கவலையா இருக்கட்டும், பயமா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், அவமானமா இருக்கட்டும், இதெல்லாம் இடுப்பளவு. நம்மளே நதியிலேயோ குளத்துல இறங்க எவ்வளவு தூரம் சேஃபா இறங்குவோம்? இடுப்பளவு தண்ணி வரைக்கும் இறங்குவோம். அதுக்கு மேல இறங்க பயமா இருக்கும். நீச்சல் தெரிஞ்சவா மட்டும்தான் இடுப்பை தாண்டி இறங்குவா. அவனுக்கு சந்திரபாகால பாக்கணும் இல்லையா, நீச்சல் தெரிஞ்சவா மட்டும்தான் முன்னாடி போய் எவ்வளவு தூரம் அளவு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லவாளா போகும். முழங்கால் அளவு, அப்புறம் முட்டி அளவு, அப்புறம் தொடை அளவு. அந்த முட்டியை தாண்டும் போதே கொஞ்சம் அப்படி இருக்கும். இடுப்புல தானவா நல்ல பரவாயில்ல, ஏறிக்கு நீங்க தான் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லவா மாதிரி. குழந்தைகளே பாருங்க, இடுப்புல தனிக்கு வேக வேகமா ஓடும். நம்முடைய பவசாகரம் நம்முடைய இடுப்பளவு தான், பயப்பட வேண்டாம். அந்த பகவானுடைய பாண்டனுடைய திருக்கைகள் உன் இடுப்பளவுப்பா, இதை கடக்க முடியாதா? இதுவும் கடந்து போகும். எவ்வளவோ கடந்து வந்துட்டோம், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ வியாதிகள், அபாவ வாழ்க்கை. நீங்க என்ன பார்த்திருக்க? ஆனா பெருமைக்காக சொல்ல பார்த்திருக்க. இத்தனை வருஷங்கள்ல என் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ கவலைகள், எவ்வளவோ நீங்க பார்த்திருக்க. இத்தனையும் தாண்டி வந்து உட்காந்து பிரவசனம் பண்ணிட்டு இருக்கேன்னா இவ்வளவுதான். ஆண்டவன் பிடிச்சி இழுத்து வந்துட்டான் இல்லையா? நீங்க கண்கூட நீங்க பார்த்துட்டு இருக்க. உங்க வாழ்க்கை உங்களுக்கு நல்லாவே தெரியும். குருஜி அம்மா செத்து பழச்சு வந்திருக்க, முதல் தடவை கிடையாது, எத்தனையோ தடவை ஆயிடுச்சு. இது மாதிரி புதுசே கிடையாது, புதுசே கிடையாது. இத்தனையும் தாண்டி அம்மா கிட்ட நன்னா இருக்கேன்டா அப்படின்னு. நீதி கூட டாலருக்கு போனா ஏதோ அது ஒழுங்கா குத்தி எடுக்கல போல இருக்கு, ரத்தம் எல்லாம் வெள்ளம் இருக்கு, ரத்தம் கட்டி கண்ணி போயிருக்கு. தெரியலாடாக்கும் அந்த சரியாகணும், கொஞ்சம் வலிக்கிறது அப்படின்ற. எவ்வளவு வலிக்கும் எனக்கு தெரியும், ரத்தம் கட்டி போனா அவ்வளவு வலிக்கும் நமக்கு தெரியும். இது முதல் தடவை நடக்கல ஹாஸ்பிட்டல்ல. ஆனா அத்தனை தடவையும் பகவான் ஏதோ வழி வச்சுட்டு தான் இருக்கு. அப்ப இவ்வளவுதான் பார்க்கலாம். பகவான் கவுண்டன் இடுப்பு அவ்வளவு கை வச்சு பயப்படாத குழந்தை, தைரியமா சம்சார சமூகமா கை இப்படி தூக்குறான். நம்ம நினைக்கிறோம் அவ்வளவுதான் நம்ம விழுந்துபடும். ஏதோ ஒரு கை வந்து நம்மளை தூக்கி விடுறது பாருங்க, மனசுக்கு உள்ளேன்னு நம்மளை தூக்கி விடுறது பாருங்க. யாரா தூக்கி விடுறான்னா பிரபுவுடைய கைகள் தூக்கி விடுறது. நாமஜபம் கிருஷ்ணனோட கையை நாமஜபம் பண்ணுங்கன்றான் இல்லையா? என்ன தெரியுமா பண்றது? பகவான் கையை பிடிச்சிக்கிறேன். இந்த குட்டி குழந்தைகள் அம்மா அப்பா கையை பிடிச்சிக்கிறேன். நாமஜபம் எதுக்குன்னா கிருஷ்ணனோட கை அது பிடிச்சிருக்கு. திருவனந்தபுரம் போனா பத்மநாபர் திருக்கைகள் கீழே தான் சிவபெருமான் உட்காந்துட்டார். அப்பாடான் இருக்கான். ஏன்டானா பத்மநாப அப்படி தலையை இப்படி கோதி விடுற சிவபெருமான் தலையை. இந்த அம்மா நம்ம ரொம்ப பிடிச்சவாள் நம்ம தலையை இப்படி கோதி விடுவா தெரியுமா? சத்தியமா இந்த குழந்தைகள்லாம் சில சந்தர்ப்பங்கள் நமக்கு தூக்கமே வராது. சில சம்பவங்கள்ல தூக்கம் போயிடும். அப்படி ஏதோ யோசனை ஓடும். ஆனா அதையும் தாண்டி நமக்கு ஏன் தெரியாம தூங்குவோம். தூங்காத குழந்தைகள் அம்மா அப்படி முதுகு அப்படி தடவி கொடுப்பா. அப்படி அது தடவும்போது சமாதானம் தூக்கம் வரும் பாருங்க. அதேதான் கண்ணன் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கான். பாணிர் மதுர சரீரத்தை எங்கேயாவது வெளிக்கிறதா? கிருஷ்ணனோட கை அந்த இடத்துல இருக்கு நினைச்சு படுத்து பாருங்க. பாண்டங்கன் கையோ, பத்மநாபன் கையோ, ஸ்ரீனிவாசன் கையோ, பார்த்தசாரதி கையோ, திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பியோட கையோ, வைத்தமானிஜியோட கையோ, விட்டலனோட கையோ அப்படியே வச்சு பாருங்க. அப்பாடான்
பாணிர் மதுர. அர்ஜுனனை கையை பிடிச்சு அழிச்சுட்டு போறான் சுவாமி. குதிரை நடுவில் கை நீட்டுறான், பசிக்கிறது தான் தாயே அப்படின்னு கை நீட்டான். யசோதா மாதா கையை பிடிச்சுட்டு சுவாமி பேசுறான், அம்மா கவலைப்படாதேம்மா வந்துருவேம்மா அப்படின்னு. தேவக்கு வசுதேவர காராகிரகத்திலையும் விடுதலை பண்ணிட்டு அவ கையை பிடிச்சுட்டு, என்னால உங்களுக்கு ஒரு சுகம் இல்லையே. குழந்தைகளால அப்பா அம்மாக்கு எது பரமசுகம் தெரியுமா? இந்த குழந்தைகளுடைய மழலை தான். அதுக்கு விவரம் தெரியாம நம்மளை நம்பி இருக்கு பாருங்க. 11 வயசு வரைக்கும் தான் இந்த குழந்தைகளால் நமக்கு பூரணமான ஆனது. அதுக்கப்புறம் கதை வேற. நீண்ட பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை தன் மகளை சான்றோன் என கேட்ட, அது அடுத்த கதை. ஆனா நம்ம ஆயுசு முழுக்க ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயம் அதனுடைய அந்த டீனேஜுக்கு முன்னாடி அதனுடைய விஷயங்கள் தான் பசுமை மாறா நினைவுகள். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசுறதுனாட்ட பி ஏண்டா பெற்றோம், அம்மி கோவில் பெற்றிருக்கலாம், பிறதை வச்சுக்கலாம், அப்புறம் அதெல்லாம் தோணும். ஆனா அது வரைக்கும் பெருசா தோன்றது இல்லை பாருங்க. அதுபோல கண்ணன் நம்மளை வச்சிருக்கான். பகவானுடைய திருக்கைகள் நம்ம தலைமையில இருந்துட்டே இருக்கு, சத்தியமா இருந்துட்டே இருக்கு. நம்ம தியானம் பண்ணும்பொழுது, நாமஜம் பண்ணும்போது, சமாதானம் எடுக்கிறதுனா பகவான் அப்படியே அந்த கைகள் தலைமையில வச்சுருக்கோம். இது நீங்க நல்லா தியானம் பண்ணலாம், உங்க தலைமையில அந்த கை இருக்கிறத உணர முடியும். காஞ்சி மகாபரிவாளுக்கு அப்படியே சிரிப்பா சமயத்தில் தியானத்துல அந்த தலைமையில பகவான் கை வச்சுருக்கு. சாந்தானந்தபுரி மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தார், இப்ப பரமபுரி சொல்லுவார். அவருக்கு ஒரு தோல் மட்டும் கொஞ்சம் பாரமா இருக்கு. பார்த்தாலும் என்னடான்னா அழகா பாலாம்பிகா ஒரு தோல் மேல உட்காந்துட்டே இருப்பார். அந்த பாரம் அவருக்கு தனியா தெரியும். காலை ஆட்டிகிட்டே இருப்பார் ஒரு மேல உட்காந்து. ஆச்சரியம். அந்த மாதிரி கண்ணனுடைய திருக்கைகள் உங்க தலைமையில இருக்கு. நீங்க அனுமானிக்கணும்னு அது இருக்கு. நீங்க அனுமானிச்சா ஒரு நாள் புரியும். பகவானோட திருக்கை பிரகலாதன் தலைமையில இருக்கிறவர்கள் அபயாசம். துருவனுடைய கண்ணத்துல அந்த கைதானே தடவி கொடுக்கிறது. கோபிகளுடைய பகவான் கோபிகள் சொல்றார், ஸ்ரீ கரகிரகம் கொண்டு வீடா அப்படின்ற. அதுபோல பாணி மதுரை, அவனுடைய பாணி மதுரமா இருக்கு. அது எப்பயும் நம்ம கையை பிடிச்சிருக்கு, எப்பயும் நம்ம தோலை தட்டி கொடுக்கறது, நம்ம தோல் மேல அப்படி கை போட்டுக்கிறது, நம்மளுடைய ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கு, நம்ம தலையில கை வச்சு வைக்கிறது, நம்ம உடம்புலாம் அப்படி சமாதானப்படுத்துறது, பயப்படாத சேரம் அப்படின்றது. பாணிர் மதுரை, பாதவ் மதுரை. பகவானுடைய பாதம் மதுரமயமான பாதம். நன்னா தெரியுமே எவ்வளவு அழகான பாதங்கள். உலகளந்த திருவடி. ஆண்டாள் சொல்ல, அன்றி உலகம் மலர்ந்தாய் அடிபோற்றி பொன்றங்கு தென்னிலங்கை சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாயிருந்தாய் கடல் போற்றி. எல்லாம் பாருங்க திருவடியை தான் போற்றி போற்றின்றார். அன்றி உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அங்கே போனத கால்கள் தான். பொன்ற சகடம் வைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாயிருந்தாய் கடல் போற்றி. கை போற்றில சொல்லணும், கடல் போற்றி. இன்றென்றும் சேவகமே ஏற்றி பறிகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ என்பாவாய். நீ உன் கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் இருந்து நீ உன் கோயில் நின்று இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வாடா பரளிய வாடா கண்ணா வாடா ஓடி வாடா முத்தம் தாடா. அழகா வாடான்னு கூப்பிடுறோம் இல்லையா? கிங்கினி நாதத்துடன் ஆடிவா கண்ணா, கிங்கினி நாதத்துடன் गिरिधारी गोपाल कृष्णा कृष्णा गिरिधारी गोपाल कृष्णा कृष्णा நடந்து நீ வந்தாய் எந்தன் கண்ணா, மனம் பொங்கி ஆடுதே வேதநாத கண்ணா,
பொங்கியாடுதே வேதநாத கண்ணா மனம் பொங்கியாடுதே வேதநாத கண்ணா சிங்கினி நாதத்துடன் நாடிவா கண்ணா गिरिधारी गोपाल कृष्ण कृष्ण நடந்து நீ வந்தால் எந்தன் கண்ணா மனம் பொங்கியாடுதே வேதநாத கண்ணா மனம் பொங்கியாடுதே வேதநாத கண்ணா கிங்கினி நாதத்துடன் ஆடிவா கண்ணா யாரோ பஜனை பாடணும்னு நினைச்சிருக்கேன், அதனால பஜனை வந்துருக்கு. யார் நினைச்சேன்னு உங்களுக்கு தான் தெரியும். அந்த பாதம் நமக்காக நடக்கிறதா. உலகளந்த பாதம், ராமனா வந்த பாதம், கிருஷ்ணனா வந்த பாதம், ரங்கனா வச்சிருக்கிற பாதம், ஆச்சரியமான பாதங்கள், நமக்கு நன்மை பயக்கக்கூடிய பாதங்கள். துயரரு சுடரடி பொழுது எழியின் மனனே, நம்மாழ்வார் சொல்ற முதல் பாசுரத்தே சொல்லார், ஏ மனசே பகவானுடைய அத்தியுதமான துயரங்கள் எல்லாம் அறுக்கும்படியான சுடரடிய தொழுதேழே. எதுக்கு மனசை போட்டு வருத்திக்கிறாய், எதுக்கு உடம்ப போட்டு வருத்திக்கிறாய், எதுக்கு புத்தியை போட்டு இப்படி குழப்பிக்கிறாய்? நீ என்னென்ன கவலை உண்டோ எல்லா கவலையும் அவன் திருவடிகள்ல போட வேண்டியதுதானே. துயரரு சுடரடி தொழுது பாதவும் மதுரவும். நீங்க சும்மா சும்மா அந்த கஷ்டங்களை நினைச்சு உங்களை வருத்திக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. அது அது பைத்தியகார்த்தனமான கவலையா கூட இருக்கட்டும், கூட முட்டாள்தனமான பயமா கூட இருக்கட்டுமே, பகவான் பாதத்துல கொண்டு போய் போட்டு அது தேவையே நமக்கு சொல்லுவோம் தெரிகிறது. ஆனாலும் வந்துடுறது தேவையே இல்லாத ஒரு யோசனை. அப்படியே 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 அந்த திருவடியில போட பழகிக்கோங்க. மனசுல ஒரு வேலை கெட்ட எண்ணம் நமக்கே தெரியும், பொறாமப்படுவோம், அவ மேல ஒரு பொறாமையில கோபம் வரும், நமக்கு சம்பந்தமே இல்லாதவா மேல ஒரு காமம் வரும், நிறைய உண்டு. அதெல்லாம் அப்படியே பகவான் திருவடியில இப்படி போட பழகிக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே நமக்கு நல்லது. பாதம் மது மாமேகம் சரணம் பிரஜ, அதனால சரணாகதி, அவன் சரணமே கதி. அதுதான் சரணாகதி. எனக்கு வேற கதி இல்லை. விபீஷன் மாதிரி இந்த காலில் போய் விழுந்து, அதுக்கு நேரம் வேண்டாம், காலம் வேண்டாம், இடம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாமே. எந்த இடத்துல வேணா அந்த பாதத்தை நினைக்கலாம். இந்த திருப்பதி போனா மேல விஷ்ணு பாதம் இருக்கு இல்லையா, சுவாமியை பாக்குறது கஷ்டமா இருக்கு, ஆனா பார்க்கறது கூட ஈஸியா இருப்பதில்ல. திருப்பதி பெருமாளை பாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் மைண்ட்ல நிக்கணும். 300 ரூபா டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு, தர்ம தரிசன கியூ, அதுக்கு அங்க போனா ஜரகண்டி. இந்த பாதத்துக்கு எவ்வளவு சுலபம் இருக்கு பாருங்க. அப்பயே தெரிய வேண்டாம் பாதம் பாதம் இவன் திருப்பதி போனா பாதத்தை பார்த்துட்டு வந்துருக்கு. ஒன்று போனா திருப்பதி போனா முதல்ல பாதத்தை பார்த்து போல, அதுக்கப்புறம் பெருமாளை பார்க்க போங்க, அப்ப தெரியும் பலம். ராமாயணத்தை யாரா வசத்திங்கன்னா பரதம் தானே, ஆனா பகவானுடைய பாதுகை சம்பந்தத்தினாலே அப்ப இனிமே அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு தடவை அப்படி போய் பார்ப்போம். திருப்பதிக்கு ஃபர்ஸ்ட் போய் பாதத்தை பார்த்துடணும். அதுக்கு இவரை பாதத்துக்கிட்ட சொல்லி பெருமாள் ஐஷன் போகணும். அவங்க ஐஷன் போடுவார் பயந்து போய். அதனாலதான் பகவான் இந்த பார்த்த வாயிலட்சுமி படுத்துக்க கராரவிந்தேன பதாரவிந்தம். சுவாமியே தன் கையினால பிடிக்கிற ஒரு பாதம். அப்ப நமக்கு அதான் கதி. அவருக்கு போய் பாதத்தை பிடிக்கணுமா? இவர் நினைச்சானா கால் தானா வளைஞ்சு வாயில போகாதா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. சுவாமிக்கே பிரளயத்துல கதி எதுன்னா அவர் பாதம் தானே, நமக்கு அது ஒண்ணுதான் கதி. நின் சரணல்லால் சரணிய பாண்டனுடைய பாதம். இந்த செங்கல் மேல நிக்கிறது ஒண்ணு, நம்ம மனது செங்கல் தான், அது மேல பாண்டனுடைய பாதம் நிக்கட்டும். பாதமே கதி. பார்த்த சாரதி நின் பாதமே கதின்னு ஒரு பாட்டு உண்டு, பழைய பாட்டு. கண்ணதாசனா இதை நினைக்கிறேன். என்ன அழகான வார்த்தை, பார்த்த சாரதி நின் பாதமே கதி. அழகான பாதமே கதி, வேற எதுவும் வேண்டாம். எதை பத்தி கவலைப்படாதீங்கோ.
யார் வேணா எப்படி வேணா நடந்துக்கட்டும், யார் வேணா எப்படி வேணா பேசிட்டு போகட்டும், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. நமக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கே டைம் இல்லை. இருக்கிறதே 24 மணி நேரம். அதுலயும் பாதியும் முறங்கி போகும். நின்றதில் 15 ஆண்டு பேரை பாலகனதாகும். இதுக்கு அதான் சொல்றது இவா சொல்றதான் யோசிக்கப்படாது. அவ்வளவு டைம் இருக்கு அவங்களுக்கு. இருந்தா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. டைமே இல்லை. எங்களை டைம் பத்த மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன் நான். நமக்கு டைம் ஜாலியா ஆனந்தமாக. இந்த குழந்தைகள் பாருங்க, அது டக்கு டக்கு மூட மாற்றிக்கும். எதுக்குன்னா அதுக்கு தெரியும் சந்தோஷமா இருக்கிறதா வாழ்க்கையுடைய பெரிய பிரயோஜனம்னு அதுக்கு தெரியும். என்ன அழகா மூட மாத்திக்கிறது பாருங்க. அம்மா திட்டிருப்பா, அப்பா திட்டிருப்பா, அவளும் காரியம் சாய்ச்சல் தொடச்சி அது வாடி போயிட்டு இருக்கும். அடுத்த ஒரு செகண்ட் 2 நிமிஷத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா மாதிரியே நடந்துக்காது. நமக்கே ஆச்சரியம். 2 நிமிஷம் என்ன பாடுபடுத்திட்டு அப்படியே சம்பவம் நடந்ததா அப்படின்னு நம்மள கேட்கிற மாதிரி இருக்கும். யாரும் ஆத்துக்குள்ள வந்தானா குழந்தை சிரிக்க சமத்தா வாங்க மாமா உட்காருங்க ராதேகிருஷ்ணன் அப்படின்னு. ஆனா சொல்ல குழந்தை சமத்தா இருக்கு, நீங்க 5 நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்துருக்கணும். ஆனா பெரியவா அப்படி இல்லை. அந்த தாக்கம் இருக்கும் பாருங்க நமக்கு. ஏன்னா டல்லடிக்கல். நீங்க வேற ஏன் கேட்கல, 2 மணி நேரம் ஒரே சண்டை. இந்த வேலைக்காரி வரல ஒரே டென்ஷன். அடுத்த நாள் வரைக்கும் முகத்தை ஒருன்னு வச்சுட்டு இருப்போம். இல்லைன்னா வேலைக்காரி வந்து நம்ம கோபத்தை காட்டணும். எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நாட்டுல சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும் அதை வச்சுட்டு அவங்ககிட்ட நம்ம கோபத்தை காட்டி அதுக்கெல்லாம் தெரிவிச்சுட்டா போச்சு. அது வேற அப்படி மனசுக்குள்ள ஏற்றி நாளைக்கு கோபம் ராத்திரி படிப்பு நாளைக்கு வேலைக்காரி தான் திட்டணும். அவ இருக்க போறாளா, நம்ம இருக்க போறோமா, சுனாமி வரப்போறதா, பூகம்பம் வரப்போறதா, பிளான் பண்ணலாம். ஓரளவுக்கு நியாயமா பிளான் பண்ணாத வேலைக்காரி திட்டத்துக்கு யாராவது பிளான் பண்ணுவாளா? ரூம் போட்டுலாம் யோசிக்கப்படாது. தேமேன்னு இருக்கும். பாதம் மதுர். பகவானுடைய பாதம் மதுரமா இருக்கு. அப்ப ராத்திரி விஷ்ணு பாதம் நினைச்சிட்டு படுவாளே. விஷ்ணு பாதம் நிறைய இடத்துல இருக்கு. பன்றிபுரத்துல ஒரு விஷ்ணு பாதம் இருக்கு. பாண்டவங்களை பார்க்கறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த விஷ்ணு பாதம் பார்க்கறது அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க போய் தொடர்றதுக்கு. பாதவ் மதுர வேணுர் மதுரோ ரேணுர் மதுர பாணிர் மதுர பாதவ் மதுரம் நிருத்தியம் மதுரம். கிருஷ்ணனுடைய நாட்டியம். காளிய நர்த்தம். இன்னும் அழகா ஆடுறான். ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை மேல தூக்கிண்டு ஒவ்வொரு தலை மேல ஆடி நிருத்தியம். குடக்கூத்தன் அப்படின்றான் ஆழ்வார்கள். நிறைய குடத்தை வச்சுட்டு அப்படியே டான்ஸ் ஆடுறான். அவங்களுக்கு அப்படி ஒரு 10 தலைவர் 5 குடத்தை வச்சுட்டு 2 கையில குடம் வச்சுட்டு கிருஷ்ணலீலா சொல்லணும். சிரிக்க கூட முடியாது. அப்படின்னு புரிஞ்சுக்கும். சிரிக்கவே முடியாது. ஆனா சுவாமி இத்தனையும் வச்சுட்டு டான்ஸ் ஆடுறான். அப்படி இப்படி தலையை அப்படி இப்படி ஆகிண்டு நிருத்தியம் மதுரம். ரொம்ப அழகா நாட்டியம் ஆடும். பார்க்க வேண்டாமா தினம் ஒரு ஆசையில அவன் எழுதி கிருஷ்ணா உன் நாட்டியத்தை நான் காண வேண்டும் அப்படி ஆசைப்பட்டதுனாலதான் ஊத்துக்காடுல ஒரு காளி நர்த்தனம் நடந்தது. காளி நர்த்தனம் பிருந்தாவனம் தான் நடந்தது நமக்கு தெரிஞ்சு. ஆனா ஊத்துக்காடுல அந்த 2 கண்ணுக்குட்டிகள் ஆசைப்படுறது காளிய நர்த்தனம் பார்க்கணும்னு. பகவான் அங்க இருக்கிற குட்டையில ஜலம் வந்திருக்கு. அந்த ஜலத்துல காளியனை கூட்டு வந்துட்டு ஒரு காளி நர்த்தனம் ஆடி காட்டுற. ஆடி காட்டி அப்படியே சுயம்புவா அந்த மூர்த்தி இன்னைக்கு இருக்கு ஊத்துக்காடுல. காளிய நர்த்தன கிருஷ்ணன் ஜம்முன்னு இருக்கு. அவ்வளவு அழகா. அதன் பிறகு வெங்கடகரி வர வெங்கட சுப்பையர் வர. அவர் வந்து திருப்பி அந்த காளிய நர்த்தனம் பார்க்கணும்னு ஆசைப்பட பகவான் திருப்பி காட்டி கொடுக்குற. அதோட பாரு ஆடாது அசங்காது வாக்கண்ணான்ற ஆடி ஆடி வராத பயல அப்படின்னு ஆச்சரியமா. அப்ப அந்த நிருத்தியம் பார்க்கணும். நிருத்தியம் பார்க்கணும். நம்ம சொல்லுவோம் என்ன ஆட்டம் ஆடினா ஒரு கிருஷ்ண ஆட்டத்தை பாடும்போது ஆம்பாவது ஆடுறத பார்த்தாச்சு, பேய் ஆட்டம் பார்த்தாச்சு, பிசாச ஆட்டம் பார்த்தாச்சு, பணத்திமிரு ஆட்டம் பார்த்தாச்சு, உடம்புல ஆரோக்கியம் இருந்த திமிரில் ஆடுற ஆட்டம் பார்த்தாச்சு, எல்லா விதமான அசிங்கமான ஆடுறதையும் பார்த்தாச்சு, டிவியில் அது ஆடுறதையும் பார்த்தாச்சு, குடும்பமா ஆடுறத பார்த்தாச்சு, கன்றாவி ஆடுறத பார்த்தாச்சு, தெருவில் பைத்தியம் ஆடுறத பார்த்தாச்சு. நிறைய அந்த காலம் அடிச்சு நடிச்சு ஆடுவா. இப்பெல்லாம் வராளான்னு தெரியல எனக்கு. சவுக்கு வச்சு தானே இப்படி காலை குளிச்சு ஆட்டம் ஆடுவா. வராளா கிருஷ்ணன் அந்த ஆட்டம் எல்லாம் பார்த்தாச்சு. கொஞ்சம் கிருஷ்ணனோட ஆட்டம் பார்க்கலாமே. நம்ம குழந்தைகள் ஆடி பார்த்தாச்சு. யாருக்கும் தெரியாது. நம்ம ஆடி பார்த்துட்டோம். வெளில ஆட முடியாது. நம்ம ரகசியமா ஆடிலாம் இல்லைன்னு கூட யாரும் சொல்ல முடியாது. பாத்ரூம் சிங்கர் மாதிரி ஆட்டு யாரும் நீங்களா ஆடி பார்த்துட்டு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அந்த ஆட்டம் எவ்வளவோ பார்த்துருக்கோம். இனிமேல் ஒரு கிருஷ்ணனோட ஆட்டம். நிருத்தியம் மதுரம் சக்கியம் மதுரம். சகா அழகான ஒரு சகா.
ஆச்சரியமான சகா, எப்பொழுதுமே நமக்காக இருக்கக்கூடிய சகா. நம்ம சொல்ல 35 வருஷம் ஒரு ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு, பால்ய ஸ்நேகிதம் நிறைய சொல்லுவோம். இந்த ஊருக்கு நான் வந்ததுலேருந்து அவள் எனக்கு பழக்கம். அவள் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு. எங்கள் ஃப்ளாட்டில் அவள் தான் எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நிறைய சொல்லுவேன், நீங்கள் ஃப்ரெண்டுக்கு அப்பா காய்கறி கடை ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் அப்படின்னு. பைசா கொண்டு போனா கூட நாளைக்கு கொடுத்துக்கலாம், அவ்வளோ ஃப்ரெண்டு. இன்னைக்கு கூட நான் அந்த இதுக்கு போயிருந்தேன், மசாஜுக்கு, கோட்டைகள் ஆடி கையில் பரிசு எடுத்துன்னு போல. என் கூட வந்த வருஷம் நான் கவலை, எனக்கு நல்லா தெரியும், நாளைக்கு பைசா கொடுத்துக்கலான்னு வந்துட்டோம். நாளைக்கு நம்ம இருக்க போறோமா அவ இருக்க போறோம்லான்னு தெரியல. அப்ப இந்த மாதிரி நிறைய பேரை சகாவா வச்சிருக்கோம். பெஸ்ட் சகா கிருஷ்ணன், அர்ஜுன சகா, உத்தவ சகா, சுதாமா சகா, அப்புறமா கோபால குழந்தைகள் சகா. அழகா சொல்ல அஹோபாகியம் அஹோபாகியம் நந்த கோப பிரஜௌகசாம் என் மித்திரம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்ம சனாதனம். கிருஷ்ணன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். நான் யார்கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு கேட்கல, கிருஷ்ணன் ஷேர் பண்ணி. என்னதான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வசதி உலகத்தில், அதுக்கு சமானம் எதுவுமே கிடையாது. அது ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்தா ஒரு குஷி தான். நிஜமாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கிண்டல் பண்ணாலுமே அது சுகம் தான். இப்போ கூட நம்ம பார்த்து கிரகப்பிரவேசம் நடந்தது. இப்போ நிறைய சிஷ்யாலாம் வந்திருந்தா. என்னோட காலேஜில் படித்த என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வந்திருந்தான். ஸோ கிரகப்பிரவேசனம் பண்ண இடம் நம்ம எங்கே தங்கியிருக்கணும் அங்கே தான் சாப்பாடு போட்டோம். கிரகப்பிரவேசம் பண்ண இடத்துல போடணும். அப்போ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸும் காரில் வந்திருந்தா. எங்களோட கார் வச்சுருந்தா நான் சொல்ல கொஞ்சம் பேர் ஐஷன் போங்கடும் காரில், நீ தனியாக தானே வந்திருக்கோம், ஒய்ஃப் போட பின்னாடி சீட்லாம் காலியாக தானே இருக்கு, உரிமையோட சொன்ன ஐஷன் போடா அப்படின்னு. சரிடா ஐஷன் போடா அப்படின்ட்டான். ஐஷன் போயிட்டா. அப்புறம் அவன் சாப்பிட போனால் நான் கொஞ்சம் விஷயம் அவளெல்லாம் போய் பார்க்குறதா போனேன். அப்போ என் ஃப்ரெண்டு அழகாக சாப்பிட்டுலாம் முடிச்சு சொன்னான், டே உன் சிஷ்யாவளெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு. என்னடா அப்படின்னு. நீ சொன்ன மாதிரியே உன்னை பற்றி நல்லா பெருமையாக சொல்லி வச்சிருக்காடா அப்படின்னு. மற்றவா சொன்னா எனக்கு எப்படி இருக்கும், என் ஃப்ரெண்டு தான் அப்படி யோசனை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்டு சொன்னா பரவாயில்ல நல்லா ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்கடா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கடா, நீ நாமஜம் பண்ணலான்னு. அதெல்லாம் அங்கே பண்ணா நீ எப்படிலாம் சொல்லி வச்சிருக்க, உன்னை பற்றி பெருமையா நல்லா சொல்லிட்டு இருந்தாடா அப்படின்னு. இப்ப நினைச்சாலும் சிரிப்பாத்தான் வருது. ஆச்சரியம். அந்த மாதிரி கிருஷ்ணன் ஒரு உரிமையுடைய ஒரு சகா. கண்ணம்மான்ற பாரதியாரி சில சந்தர்ப்பங்கள் அவர் தோழியா மாறி அவனை தோழியா பார்க்கலாம், சகாவா பார்க்கலாம், சக்கியா பார்க்கலாம். குருவாயூரப்பெல்லாம் திடீர்னு பார்த்தா பொம்பளை வருஷம் போட்டிருக்கும். திருவனந்தபுரத்தில் இன்னைக்கு ஏகாதசி நேத்தியா நேத்தியா நேத்தி அந்த திருவனந்தபுரத்துல இந்த ஏகாதசி அன்னைக்கு கிருஷ்ணன் பொம்பளை வருஷம் போட்டு நிற்பான். சக்கியாவே இருப்பான். சக்கான்னு தோணவே தோணாது. ரொம்ப அழகா இருக்கு நிறைய இடங்கள். அவ்வளவு அழகா அந்த தீர்த்தக்கரையிலே செண்பக தோட்டத்தில் அதெல்லாம் கிருஷ்ணனை ஸ்திரீயா பாவிச்சுட்டு பாருங்க. பாரதியர் என்ன ஞாபகம் ரொம்ப அழகா இருக்கும். அந்த மாதிரி நல்ல சகா, தைரியமா மனம் விட்டு பேசலாம், உரிமையோட சண்டை போடலாம். அற்புத சகா, விசேஷமான ஒரு சகா, வீண் போகாத ஒரு சகா. சக்கியம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். வேணுர்மதுர வேணுர்மதுர பாணிர்மதுர பாதௌ மதுரம் நித்யம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். சரிதம் மதுரம் வசனம் மதுரம் லலிதம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். வேணுர்மதுரோ வேணுர்மதுர பாணிர்மதுர பாதௌ மதுரம் நித்யம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். இந்த ஒவ்வொரு இதுலயும் மொத்த அஷ்டகம், ஒவ்வொன்றதுலயும் 6 விஷயங்களை சொல்றார் மதுரமா. அப்ப 1 6 2 6 3 6 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களா. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் ஐடியா. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தா அதுக்கு நம்பர் 101 102 103. செகண்ட் ஃப்ளோர்ல இருந்தா 201 200 வீடு இருக்காம நம்பர் போடுவோம். இருக்கிறது 4 வீடு 3 வீடு தான். அதுக்கு 201 202 203. நான் முதல்ல பாம்பேல இருந்தேன். அது ஒரு வீடு இருக்கு போல இருக்கு. 2வது ஃப்ளோர்ல 200 வீடு இருக்கு போல இருக்கு. அவன் 201 202 203 போட்டிருக்கேன். கடைசியில பார்த்தா இருக்கிறதே 3 வீடு. அது இந்த வீட்டு கிடையாது, அந்த வீட்டுல வந்து இருக்கிறது அது 201 202 203 அப்படின்னு. அந்த மாதிரி 1 6 2 6 3 6 இன்னும் ஞாபகம் ஈஸியா இருக்கும். இந்த ஆழ்வாறு பாக்குற முதல் 10 2ஆம் 10 3ஆம் 10 மாதிரி முதல் 6 அதரம் வதனம் நயனம் ஹதிதம் ஹிருதயம் கமனம்.
ரெண்டாவது ஆறு வசனம், வசனம் இல்ல வசனம், தமிழ்காரா வசனம், வசனம் சரிதம், வசனம் வலிதம், சலிதம், பிரமிதம். மூணாவது ஆறு ரேணு, ரேணு, வாணி, ஆரவ், நிருத்யம், சக்தி. அடுத்து நாலாவது ஆறு கீதம் மதுரம், பீதம் மதுரம், புக்தம் மதுரம், சுத்தம் மதுரம், ரூபம் மதுரம், திலகம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். கீதம் முன்னாடி வேணும்னாரு, இப்ப கீதம். கீதம் அப்படின்னா பாடுறது, வேணுவை வச்சுட்டு அவன் பாடுறது ஒரு கீதம். பகவத்கீதையும் ஒரு கீதம். பகவத்கீதா, கீதானா பாட்டு, சாங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உத்தவ கீதா. கீதம் அவ்வளவு அழகா இருக்கு. கிருஷ்ணன் அத்தனை அழகா பாடி இருக்கான் பகவத்கீதா. என்ன ராகத்துல பாடினா தான் தெரியும், நம்ம ஒரு ராகம் போட்டு கிருஷ்ணன் அழகா பாடுறான். கீதம் மதுரம், ரொம்ப அழகா. இப்ப அவன் நம்மகிட்ட பேசுறது என்ன, நீங்க பகவானே என்கிட்ட பேச பேச பேசுன்னு பிரார்த்திச்சு வச்சுக்கோங்களேன், உள்ளே சுவாமி பேசுறத கேட்க முடியும். சரி, அனுபவத்துல சொல்றேன். இந்த பேசுறது ரொம்ப அழகா ஒரு ரிதமிக்கா இருக்கும். இந்த குழந்தைகள் எல்லாம் பேச தெரியுமா, மகளே அங்க போனேன்னா இவ்வளோ பெரிய கொசு வந்துதா, கொசுவே தூண்டுதான், இவ்வளோ பெரிய கொசு வந்துதா, நம்ம ஓங்கி அடிச்சாலா செத்து போச்சு அப்படின்னு. சாதாரண விஷயம் அது, அந்த ரிதமிக்கான ரைமிங்கா. அது ஏபிசிடி சொல்றதா இருக்கட்டும், திருப்பாவை சொல்றதா இருக்கட்டும், ஒரு ஸ்லோகம் சொல்றதா இருக்கட்டும், வசுதேவ சுதம் தேவம் தேவம் அப்படின்னு. அது ரொம்ப அழகு. அதுபோலே கண்ணு. சில பேர் நம்மகிட்ட பேசும்போதே ரசிப்போம். அப்படின்னு ஏன்டான்னா ரொம்ப அழகா ரிதமிக்கா ரைமிங்கா, ரொம்ப டைமிங்கா எல்லாமே உண்டு. இந்த ரைமிங் டைமிங் எல்லாம் கிருஷ்ணனோட எதுகை மோனை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். ஆழ்வார் பாசன அழகா இருக்கு. இந்த எதுகை மோனை அந்தாதி எல்லாம் பாருங்க. ஆண்டாள் சொல்ற குரல் அழகர், வாய் அழகர், கண் அழகர், கொப்பூழி எழு கமல பூ அழகர், என் நரங்கத்தி இன்னும் அழகா இருக்கு. செங்கனி வாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே பிரியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேரே. திருமழிசை ஆழ்வார் பாசுரங்கள்ல நடந்த கால்கள் நொந்தவோன், நெடுங்க ஞாலமேனமாய் இடந்தமே குழுங்கவோன், இறங்குமால் வரை சுரம். இப்ப பக்தா சொல்றதே இவ்வளவு அழகா இருக்குன்னா கிருஷ்ணன் பேசுறது. பாகவதத்துல நாகம் பக்ஷிதவானம்ப, அம்மா நான் சாப்பிடவே இல்லை அப்படின்னு எல்லாரும் பொய் சொல்றா அப்படின்றது. இந்த மாடு மேய்க்கும் கண்ணையிலேயே கிருஷ்ணன் பேசும்போது ஒரு நொடியில் திரும்பிடுவேன். அம்மா சொல்றா, கள்ளன் பயம் நிறைய உண்டுடா யமுனா நதிக்கரையில், கள்ளர் பயம் பொழுதும் உண்டு. கள்ளனுக்கு ஒரு கள்ளன் உண்டோ, கண்டதுண்டோ சொல்லும் அம்மா. என்ன அழகா இருக்கு அது. சரியா யசோதை பாடுறது கூட கண்ணன் பாடுறது ரொம்ப அழகா இருக்கு. இந்த கண்ணன் பேச எவ்வளவு அழகா இருக்கு. கீதம் ஒரு குறும்பு இருக்கும் பாருங்க. அப்பா கிட்ட என்னடா சொல்றதுன்னா, பந்து விளையாட போயிருக்கேன்னு சொல்லு அப்படின்ட்டு. ஏண்டா யாராவது திருட்டுகள்லாம் கண்டதுண்டமாக்கி வருவேன் பகவான். ரொம்ப அழகா இருக்கு. பார்த்துட்டு சொன்னோன்னா கண்டதுண்டம் செய்திடுவேன், கண்டதுண்டமா அப்ப வெட்டி போடுவேன். அழகா பேசுறான். கீதம் மதுரம், அவனை பத்தின கீதமும் மதுரம், அவன் பாடுற கீதமும் மதுரம். இந்த விஷமக்காரகனெல்லாம் கேளுங்க, என்ன அழகா இருக்கு. என்னை பானை மூடக்கூடாது, இவன் வந்து விழுங்கினாலும் கேட்க கூடாது அப்படி எல்லாம் சொன்னா, அம்மா பாட்டி அத்தை மாமா அத்தனையும் திருடன் என்பான். இவனை திருடன் சொல்லிட்டு அம்மா பாட்டி அத்தைய மாமா அத்தனையும் திருடன், குடும்பமே திருடன் ஆக்கிடுவான் பரம்பரைக்கே. கீதம் மதுரம், ஒரு கோபியோட அனுபவம் தானே இந்த பாட்டு. உங்களை அழகு. அந்த கிருஷ்ணன் பாடுறான், அந்த வேணுமானம் பண்றான் பாருங்க. கோபிகள் எல்லாம் கூப்பிடுறான். சரியா அது ஒரு கீதம். அழகா அபாவால எப்படி கூப்பிடணும் அப்படி கூப்பிடலாம். ஹே லலிதா, ஹே துங்க வித்யா, இந்துலேகா, ஹே ரங்கதேவி அப்படிங்கிற அழகா அப்படி கூப்பிடுறது. கூப்பிட்டு அதுக்கப்புறம் ராதே 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 ராதேன்னு கூப்பிடுறோம். கீதம் மதுரம், கீதம் மதுரம்.
பீத்தம்னா சில இடங்கள்ல பெரியவாள்லாம் சில பேரோட அனுபவம் பீதாம்பரம் அப்படின்ற. ஆனா ஏற்கனவே வசனம் அப்படின்னு வசனதுனால பீத்தம்னா குடிக்கிறது. இது பால் குடிக்கிறது, மோர் குடிக்கிறது, தண்ணியை குடிக்கிறது. திட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தை கண்டோமே. 2 கையை அப்படி கட்டிண்டு யமுனையில வாயில் உருன்னு உரியறது. இப்ப நம்ம மாத்து குழந்தைகள்லாம் அந்த பூஸ்டோ போனிட்டா குடிச்சுன்னா ஓரத்துக்கு ரொட்டிக்கு முடிச்ச மாதிரி அப்படின்னு அந்த மாதிரி இது தயிரை குடிச்சுன்னா ஓரத்தை அப்படியும் முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டொன்னும் முகிலம் சிறுதாமரை கையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் இப்படி ஓரத்தை அப்படி வழியறதான். இந்த சின்ன குழந்தைகளா பேசும்படி ஓரத்தை ஜொல்லு வழி சிரிக்கும். சிரிக்கும் போதே அதுக்கு வாயிலிருந்து நம்மள மாதிரி கண்ட்ரோல் பண்ண தெரியாது. அப்படி சுத்திட்டேன் அப்படின்னு அது வழியறதே ஒரு அழகு. அது ரொம்ப சிரிச்சுனா தானா வாயிலிருந்து அந்த எச்சல் வழியறதே அதுக்கு தெரியாது. அது பாரு சிரிச்சு சிரிச்சு மேல தூக்கும். அது ரொம்ப அந்த கிச்சு கிச்செல்லாம் மூட்டோம்னா அது மேல எச்சல் இருக்கிற மாதிரி சிரிக்கும். தும்மல்னா மேல எச்சல் இருக்கிற மாதிரி தும்மும். அதோட எச்சலே ஒரு அழகு. அது குடிக்கிறதே ஒரு அழகு. அப்படி வாயில கையில வீசிண்டு கையில வீசிண்டு மூடனை இருமுழங்கை வழிபார கூடி இருந்து குழந்தைகளோ ரெம்பாவாய் ருத்ரகிட்ட கொடுக்கும்போது அந்த கூழை வாங்கி குடிக்கிறது ஒரு அழகு. கோப குழந்தைகளோட இடத்துல பின்னாடியே போய் வாத்துல போய் வெண்ணெய் திருடி விழுங்கிறது அழகு. கோபிகள்லாம் தயிர் பாலெல்லாம் எடுத்துட்டு போறா பின்னாடியே இந்த உண்டிகோலை வச்சு பானையை உடைச்சு ரொம்ப கஷ்டம் தெரியுமா? நீங்க ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும். இப்பெல்லாம் நம்ம இந்தியன் ஏர்போர்ட்ல புதுசா ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த குழா இப்படி இருக்கும், இங்க அழுத்தினா இப்படி வரும், இப்படிதான் குடிக்கணும். டம்ளர்ல குழா இப்படி பிடிச்சு குடிக்க முடியாது. பக்கத்துல டம்ளர் வச்சிருக்க மாட்டா படுவாவிகள். இப்படி அழுத்தினா இந்த நாயெல்லாம் குடிக்கிறது பாருங்க, பட்சி எல்லாம். அது எவன் தான் அந்த ஐடியா கண்டுபிடிச்சாங்க. நான் முதல்ல சிங்கப்பூர்ல தான் பார்த்தேன், ஹாங்காங்ல பார்த்தேன். என்னடா இந்த கூட்டம் முதல்ல எல்லாம் குடிக்கிறது வெக்கமா இருந்துச்சு இப்படி குடிக்கிறதுக்கு சிங்கப்பூர். ஆங்க அப்ப பழகி போயிட்டு வச்சுக்கோங்க. பாவம் சில வயசானவாள்லாம் வருவா, இப்படி பாப்பேன். இது எப்படி வருதுன்னு கவனிக்க மாட்டா, மூக்குல போய் ஏறிடும் தண்ணி. பெரிய கஷ்டம் இருக்கு. உங்களால ஐஸ்மே காட்ட சாப்பிடலாம் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் கண்ணன் பண்ணியிருக்கான், அத்தனையும் பண்ணுவான். அவன் இந்த குடிக்கிறது ஒரு அழகு. அவன் நிறைய பேர் ஏர்போர்ட்ல பாத்திருக்கேன், பைசா கொடுத்து பாட்டில் வாங்கி தண்ணி குடிப்பான். இருக்கிறாங்க இதுல போய் குடிக்கிறது பழைய வம்பு. எல்லாரும் வேடிக்கை பாப்பா, அசிங்கமா போயிடுவோம். இப்பெல்லாம் கூட்டமே இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு. பார்த்தா முன்னாடிலாம் அந்த டம்ளர் வச்சிருப்பா, அள்ளி அள்ளி குடிச்சுட்டு இருப்பா, பாதி குடிச்சு மீதி வைப்பா. தண்ணி வேஸ்ட் பண்ண இருக்கோ அப்படி பண்ணி வச்சிருக்கா அந்த ஐடியா. எனக்கு புரியறது இல்லை. இது அழுத்தினா அது குடிக்கும்போது எப்படி நம்ம வாங்கின தண்ணி அதுல வேற எச்ச தண்ணி நம்மளே குடிக்கணும். இதெல்லாம் கேட்டா ரொம்ப கஷ்டம் வச்சுக்கோங்க. இப்ப கூட ஆக்குள்ள வந்து குடிச்சுதான் வந்தேன், வழி இல்லை. ஆனா கண்ணன் குடிச்சா அழகா இருக்கான். இந்த பகவான் அப்படி அழகா குடிச்சுட்டே போறோம். பீதம் மதுரம். நம்ம என்ன கொடுக்கணும்? எத்தனையோ பேர் வீட்டுல சுட சுட பால் கொடுக்கணும், ஆசையோட குடிக்கணும். ஆடி போன பால் கொடுக்கணும், அன்பா குடிக்கணும். பாயசம் தித்திக்க தித்திக்க கொடுக்கணும், அதையும் குடிக்கிறான். சில சமயத்துல பாயசத்துல ஒண்ணுமே போடாம கொடுக்குறோம், அதையும் குடிக்கிறான். பகவான் அசரவே கிடையாது, கண்ட நேரத்துக்கு கொடுக்குறோம், அப்படியும் குடிக்கிறான். பீதம் மதுரம் புக்தம் மதுரம். புக்தம்னா சாப்பிட்றது. விப்ரதீனம் சடரபடயோகோ சிங்கரே தேச கக்ஷே வாமே பானோ முஸ்ருண கபலம் தப்பலான்யங்குலிஷு. இடதுகையில தத்தியம் வச்சுட்டு வரலுக்கு ஊர்காலத்தையும் சாப்பிடணும். அதுக்கு என்னோட ஒரு ஆயுர்வேத டாக்டர் சொன்னார், ஏன் தெரியுமா இடதுகை வச்சுட்டு இருக்கான், வலதுகை கணக்கு தெரியாதா, சாப்பிட தெரியாதா அப்படின்னா. இல்லையா, பத்தாளுக்கு அவசரத்துக்கு கொடுக்கறதுக்காக வலது கையா, அதனால இடது கையில சாப்பிடுறான். எனக்கு அழுகியே வந்துருச்சு, அதுக்காக இடது கையில சாப்பிடுறான் அப்படின்னு. ஆனா யாருக்கான டக்குன்னு வலது கை தானே கொடுக்கும், அவசரம் நமக்கு தூக்கிறதுக்காக வலது கை தானே வரும், இடது கை டக்குன்னு வராது. அதனால ரொம்ப சில பேரும் லெஃப்ட் ஹேண்டரா இருப்பா. என் பக்தர்களுக்கு எப்பொழுதும் என் வழக்கு, எனக்கு பரவாயில்ல இடது கை, தன்னுடைய பெருசு இல்லையா, பகவான் நமக்காக வலது கை வச்சிருக்கான். இவ்வளவு வசதியான சண்டை. அது இடதுகையில சாப்பிட அந்த அன்னம் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கும். புக்தம் மதுரம். சாப்பிடுறது ஒரு அழகு. விப்ரபத்திகள் கொடுத்ததையும் சாப்பிடுறான், கோபிகள் கொடுத்ததையும் சாப்பிடுறான். எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா கொடுக்கணும்.
ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமான ஆகாரம் எல்லாத்தையும் சாப்பிடுறது. அதுல நம்ம ஜெகநாதன் சப்பன் பூ 56 ஐட்டத்தோட சாப்பிடுறது. அதுக்கு ஒரு காரணம் உண்டு, ரகசியம். கோபிகள் தான் முதல்ல சப்பன் போகுன்னு ஒரு விஷயத்த கிருஷ்ணனுக்கு ஆரம்பிச்சா. எப்படி ஆரம்பிச்சா அப்படின்னா, அந்த 7 நாள் கோவர்ணகிரிய சுவாமி தூக்கிட்டு இருந்தான் பாருங்க. இந்த 7 நாள் குழந்தை ஒண்ணுமே சாப்பிடல. பிச்சா பாவம் ரொம்ப பசிக்கு ஒரு நாளைக்கு 8 தடவை தான் சாப்பிடுவான் மினிமம். கணக்குப்படி கணக்கில்லாம கதை வேற. அதனால 7 நாள் 7, 8, 56 வேளை சாப்பாடு கட்டாயிடுச்சான். சேர்த்து வச்சு கோவர்ணகிரியை கீழே வச்சோம்னா 56 ஐட்டம் பண்ணி கிருஷ்ணன் நிவேதம். அங்கிருந்தா சப்பன் போக் அப்படின்னு ஆரம்பிச்சு. நம்ம என்னடான்னா காத்தால ஒரு வேளை நிவேதனம் பண்ணிட்டு, நான் நிவேதனம் பண்ணேன், நான் நிவேதம் 8 வேலை கொடுக்கணுமா? அப்ப இதே வேலையை நடக்கும், வேற வேலையே நடக்காது நமக்கு. அதுதான் சப்பன் போக். 56 ஐட்டம் டெய்லி ஜெகநாதனுக்கு. இப்ப 56 ஐட்டத்தோட நிவேதனம். புக்தம் மதுரம் ஒரு தடவை கொடுத்து பாருங்க. இன்னைக்காக ஒரு நாள் அது முதல்ல தைரியம் வேணும், செம்பு வேணும். நிறைய எல்லாம் பண்ண வேண்டாம். 56 ஐட்டம் குட்டி குட்டி ஐட்டமா பண்ணும். முதல்ல 56 ஐட்டம் வாங்கி கொடுக்க பாருங்க. ஒரு கடலை உருண்டை, ஒரு சோம்பு பொடி, ஒரு பழம். ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். அது சந்தோஷம் தெரியுமா? இன்னைக்காவது ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள், ஒரு 56 ஐட்டம். கரெக்டாக அந்த கோவர்தன பூஜை போது பண்ணலாங்க. கோவர்தன பூஜைக்கு 56 ஐட்டம் வச்சு ஆரம்பிங்க. ஒரு பழம், நீங்க பண்ண முடியலனா கூட ஒரு ஸ்வீட் ஏதான ஒன்று கொடுத்து பாருங்க. ரொம்ப நிறைய இருக்கு வெரைட்டிஸ். ஐடியா வருது. கல்கண்டு, திராட்சை, ஒரு முந்திரி, ஒரு கல்கண்டு, ஒரு திராட்சை, ஒரு பாதாம், இப்பயே 4000. அப்புறம் அதான் முந்திரி, பாதாம், முந்திரி பழம், திராட்சை பழம், கல்கண்டு, சிக்கு, அதுலேயே ஒரு 10 வாங்கி சேர்த்துடலாம். ஆனா கொஞ்சம் காயெல்லாம் பிராமணா சாப்பிட்ற மாதிரி ஒரு வாழைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு அப்படி கூட வச்சு கொடுத்து பக்குவப்படுத்தி இல்ல, நல்லா இருக்கும். ஒரு அனுபவம், ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம சுவாமிக்கு 56 ஐட்டம் இப்படிலாம் அனுபவிக்க பழகிக்கோங்கன்ற. எப்படி வாழ்க்கை அப்படி சௌக்கியமா ட்ரை பண்ணிப்பா. நாளை கூட பண்ணி எனக்கு கொடுத்தா நானும் சாப்பிடுவேன், தப்பு இல்லை. ஒரு அப்பளம், ஒரு வடை எல்லாம் கிடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொடுக்க மாட்டேங்கிற எங்க போனாலும். அழகா சுகம், இப்படி 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 சுகமா பகவானுக்காக வாழுறது இல்லைங்களா? அதான் சாப்பிடுறது அழகா இருக்கும். புக்தம் மதுரம். சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்துல காண கிடைக்கிறது. ஒரு பிராமணர் சமைச்சுட்டே இருக்கார். ஒவ்வொரு தடவையும் சைத்தன்ய மகாபிரபு ஓடி வந்து சாப்பிடுறார். குழந்தை ஏன்டா இப்ப நீதானே என்ன கூட்ட அப்படின்றது. புத்தம் மதுரம் சுத்தம் மதுரம். சுத்தம்னா சாட்சிக்கிறது. அப்படியே போனாடி சொன்னேன். சுத்தம்னா அப்படி படுத்துட்டு தூங்குறது. அப்படி தூங்குறது. கண்ணை மூடி கள்ள உறக்கம். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள்கின்ற ஆசையினால் அப்படின்றார் பெரியார். அவன் அப்படி படுத்துட்டு இருக்கிறத பாரு. ராத்திரி உங்க பக்கத்துல பாண்டவன் படுத்திருக்கான் அப்படி பாவிச்சுக்கோங்க. திருப்பி விட்டலனோ, ஸ்ரீனிவாசனோ, பத்மநாபனோ, ரங்கநாதனோ, வரதராஜனோ, இல்லையோ ராமானுஜரோ, சைத்தன்ய மகாபிரபு அப்படி படுத்துறான்னு அப்படின்னு ஒரு நாள் பிரத்யட்சமா பக்கத்துல சுவாமி படுத்துன்னு உணர முடியும். சுத்தம் மதுரம் ரூபம் மதுரம். கிருஷ்ணரூபத்தை பத்தி மதுரம் சொல்லணுமா? உச்சங்களிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அழகு 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 அழகு. அவ்வளவுதான். ரூபம் மதுரம், திலகம் மதுரம், கஸ்தூரி திலகம், நலாட்ட பட்டாளி. அது பாண்டாங்க அழகான திலகம். திலகம் அப்படி வைக்கிறதே அழகான. இந்த துவாரக்கையில பகவானுக்கு ஒரு திலகம் வைப்பான். வச்சுட்டு என்ன பண்ணுவா, நடுவில் ஒரு துளசி தளத்தை ஒட்டி வைப்பான். அழகா இருக்கும். ஒரே ஒரு துளசி இலைய நம்ம கோபிச்சந்திரன் விட்டுட்டு அது அழகா ஒரு பச்சை பச்சையில ஒரு சின்ன துளசி இலைய அப்படி நடுவில் வைப்பான். ரொம்ப ஸ்டைலா இருக்கும். திலகம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அந்த மதுராதிபதியோட எல்லாமே மதுரம். கீதம் மதுரம், பீதம் மதுரம், புக்தம் மதுரம், சுத்தம் மதுரம், ரூபம் மதுரம், திலகம் மதுரம், மதுராதிபதே அகிலம். ஒரு நாளைக்கு 2 கரெக்டாக முடிச்சுருக்கு. அது கடைசி 10 நிமிஷம் அப்படிலாம் நீங்க கணக்கு பண்ணக்கூடாது. முடிச்சுன்னா அவ்வளவுதான்.
அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் நீங்க 4 நாள் இன்னும் ஒரு 3 நாள்ல முடிச்சுடுவேன். முடிச்சு அடுத்த வேற டாபிக் ஆரம்பிக்க போறோம். 3 நாள் இன்னும் 2 நாள் தானே கரெக்ட். 4 முடிச்சா இன்னும் 4 தான் இருக்கு பாக்கி. அதுக்குள்ள இந்த 8 மனப்பாடம் பண்ணணும். டெய்லி ஒவ்வொரு நிக்க வச்சு கை கட்டிட்டு குழந்தை மாதிரி சொல்லணும். போனா ஒரு பேப்பரை சார் சொல்லுங்க அப்படின்னு. ஆனா பேப்பர் வந்து எழுதாத பேப்பர் கொடுப்பேன். அபரம் மதுரம் பகரம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம் வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் லலிதம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் அகிலம் மதுரம் ரேணுர் மதுர ரேணுர் மதுர பாதவ் மதுரம் நிருத்யம் மதுரம் சக்கியம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம் கீதம் மதுரம் பீதம் மதுரம் புக்தம் மதுரம் சுப்தம் மதுரம் திலகம் மதுரம் மதுராதிபதேர் அகிலம் மதுரம். மதுராசகத்துல 4 முடிஞ்சிருக்கு. மீதி 4 நாளைக்கு வந்து நாளைக்கு அது முடிச்சு வேற டாபிக் ஆரம்பிக்கும். என்ன டாபிக் அப்புறம் ராதே கிருஷ்ணா